Lord. This is the last meeting of this series of Bible studies. இந்த தொடர் வேத பாடங்களுடைய கடைசி கூட்டம் இது. After this meeting is over, those who want prayer can come forward, believing in the name of Jesus. The servants of God will pray for you and God will provide your needs. கூட்டம் முடிந்தவுடன் ஜெப தேவை உடையவர்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து நீங்கள் வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். Now that the place is packed, all of us, many of you may not have the space to sit freely. இங்கே இடம் நெருக்கடியாக இருக்கிறபடியால் அநேகர் நீங்கள் தாராளமாக உட்கார இடம் இல்லாமல் இருக்கலாம். So there might be suffering as you listen about suffering. அதனால் நீங்கள் பாடுகளை பற்றி கேட்கும் பொழுதே உங்களுக்கு பாடு இருக்கலாம். Hallelujah. Shall we read from Job chapter 14 verses 1 and 2? யோபு 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். Man that is born of a woman is of few days and full of trouble. He cometh forth like a flower and is cut down. He fleeth also as a shadow and continueth not. Shall we also read from 2 Corinthians chapter 4 verse 17? இரண்டாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. That the Lord might speak to us through these verses. Let's all praise God. இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, Jesus. We praise you, we praise you, we praise you. Jesus said, the words that I speak to you, they are spirit and they are life. உங்களோடு நான் பேசுகிறதான வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். So as we listen to God's word, அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதுதானே our spirit should be revived. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். There should be new life in us. நமக்குள்ளாக புது ஜீவன் உண்டாக வேண்டும். For that let us praise God. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. We praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. Praise you, Lord. We praise you, Jesus. We praise you. We just read 2 verses from the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் 2 வசனங்களை பார்த்தோம். One was words from an Old Testament saint. ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவானால் எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை. One was words from a New Testament saint. மற்றொன்று புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானினால் எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை. Both are speaking about suffering. இரண்டும் பாடுகளை பற்றி தான் பேசுகிறது. But the attitudes are different. ஆனால் அவர்களுடைய கண்ணோட்டம் வித்தியாசப்படுகிறது. The way they are approaching suffering is different. பாடுகளை அவர்கள் அணுகுகிறதான முறை வித்தியாசப்படுகிறது. The first is a statement like you and me make. Man's life is full of troubles just a few days. மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் சஞ்சலம் நிறைந்ததாக குறுகிய சிறிய நாட்கள் உடையதாக இருக்கிறது என்று நீங்களும் நானும் சொல்வதை போன்று முதலாவது இருக்கிறது. It's a sad statement. அது ஒரு துக்கமான வாக்கியம். A sad confession. ஒரு துக்கமான ஒரு அறிக்கை. But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே the saint is speaking of the same sufferings. அந்த பரிசுத்தவான் அதே பாடுகளை பற்றி தான் பேசுகிறார். He speaks so lightly of those sufferings. ஆனால் அந்த பாடுகளை பற்றி அவர் மிக எளிதாக பேசுகிறார். He speaks such words of glory about those sufferings. அந்த பாடுகளை பற்றி அதிக மகிமை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார். Here we see 2 attitudes. இங்கே 2 விதமான அபிப்பிராயங்களை மனப்பான்மையை பார்க்கிறோம். One is the attitude of man, an aversion towards sufferings. ஒன்று மனிதனுடைய மனப்பான்மை, அவன் பாடுகளை வெறுக்கிற ஒருவனாய் இருக்கிறான். He hates sufferings. அவன் பாடுகளை வெறுக்கிறான். He's afraid about sufferings. அவன் பாடுபடுவதை பற்றி பயப்படுகிறான். On the other side you see God's attitude. மறுபக்கத்திலே தேவனுடைய அபிப்பிராயத்தை மனப்பான்மையை பார்க்கிறோம். You see God's attitude towards suffering. தேவனுடைய மனப்பான்மை பாடுகளை பற்றி எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். It's a willingness, a pressing forward towards suffering. அது பாடுகளுக்கு நேராக அவர் உற்சாகத்தோடு கடந்து நேராக செல்கிறார். One day Jesus was telling the disciples, I'm going to suffer.
ஒரு நாள் இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் பாடுபட போகிறேன். I'm going to get rejected by people. ஜனங்களினால் நான் புறக்கணிக்கப்பட The போகிறேன். elders and the chief priests and the scribes are going to accuse me. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் சதுசேயர்களும் அவர்கள் அனைவரும் அவர்கள் குற்றப்படுத்த போகிறார்கள், என்னை பிடிக்க போகிறார்கள் என்று And they சொன்னார். are going to kill me. அவர்கள் என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்றார். Then you know what Peter said? அப்பொழுது பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? He rebuked Jesus. அவன் இயேசுவை கடிந்து கொண்டான். No, Lord, that should not happen to you. ஆண்டவரே, அது உமக்கு சம்பவிக்க கூடாது என்றான். You know what Jesus replied? இயேசு அதற்கு என்ன பதில் அளித்தார் தெரியுமா? Matthew chapter 16 verse 23. மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கேற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். But he turned and said unto Peter, Get thee behind me, Satan, thou art an offense unto me, for thou savorest not the things that be of God, but those that be of men. See what he's saying, telling Peter, அவர் பேதுருவை பார்த்து இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். Get thee behind me, Satan, என் பின்னாலே போ சாத்தானே, for you are thinking of things that be of men and not things that be of God. நீ தேவனுக்கு அடுத்தவைகளை பற்றி யோசிக்காமல் மனிதர்களுக்கு அடுத்தவைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். What is Jesus saying? இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? Peter had just rebuked Jesus. No, Lord, that should not happen to you. You should not suffer like this. ஆண்டவரே, அது உமக்கு சம்பவிக்க கூடாது, நீர் இது போன்று பாடுபடக்கூடாது என்று பேதுரு அப்பொழுதுதான் இயேசுவை கடிந்து கொண்டான். The Lord rebuked him again and said, that's not the way to say it. That's man's thinking. You are thinking like a human being. You are not thinking like God thinks. நீ அது போன்று சொல்லக்கூடாது, நீ ஒரு மனிதனை போன்று நீ யோசிக்கிறாய், தேவன் யோசிக்கிறதை போன்று யோசிக்கிறது இல்லை என்று தேவன் இயேசு பேதுருவை கடிந்து கொண்டார். So what's man's thinking? மனிதனுடைய யோசனை என்ன? That should not happen. அது நடைபெறக்கூடாது. No, Lord, you should not suffer. ஆண்டவரே, நீர் பாடுபடக்கூடாது. No, Lord, I should not suffer. ஆண்டவரே, நான் பாடுபடக்கூடாது. But what's God's thinking? ஆனால் தேவனுடைய எண்ணம் என்ன? Going forward, volunteering to suffer. நாமே முன்பாக பாடுபடும்படியாக நாமே காலெடுத்து செல்வது. For human beings, life must be as easy, as cozy, as comfortable as possible. ஏனென்றால் மனிதர்களுக்கு முடிந்தவரை வாழ்க்கை சொகுசாக இன்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் We விரும்புகிறார்கள். try to avoid sufferings as much as possible. முடிந்தவரை பாடுகளை நாம் தவிர்க்கத்தான் முயற்சி செய்கிறோம். We are afraid of sufferings. பாடுபடுவதை பற்றி பயந்து இருக்கிறோம். Supposing you or I see a bad dream in the night. ஒருவேளை நீங்களோ நானோ இரவிலே ஒரு கெட்ட சொப்பனத்தை, பயமுறுத்தும் சொப்பனத்தை பார்ப்போம் என்றால், Someone in the house has died. வீட்டில் யாரோ மரித்து விட்டார்கள், Or in the dream some storm is blowing. இல்லாவிட்டால் கனவில் ஏதோ புயல் காற்று அடிக்கிறது, Or some devil is chasing. இல்லாவிட்டால் ஏதோ பிசாசு நம்மை துரத்துகிறது. When we get up, what is the first thought we'll have? நாம் எழுந்தவுடன் என்ன சிந்தனை வரும்? Is it going to be real? இது உண்மையாக நடந்து விடுமோ? It's a fear. அது ஒரு பயம். A fear and aversion to sufferings. ஒரு பயம், பாடுபடுவதை பற்றி ஒரு பயம். But you know why we suffer? ஆனால் நாம் ஏன் பாடுபடுகிறோம் தெரியுமா? We suffer because we are afraid of sufferings. நாம் பாடுகளை பற்றி பயப்படுகிறதினால் தான் பாடுபடுகிறோம். That's a truth we will come to later on. அது ஒரு உண்மையான காரியம், நாம் அதை பின்பு பார்ப்போம். Now we see two things. இப்பொழுது நாம் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். Man's hatred for sufferings, man's fear towards suffering. ஒன்று, மனிதன் பாடுகளை பற்றி பயப்படுகிறான், பகைக்கிறான். On the other hand, God's willingness, God's volunteering to suffer. மறுபக்கத்திலே தேவன் பாடுபடும்படியாக தானாகவே அவரே முன் வருகிறார். Nobody asked him. யாரும் அவரிடத்திலே கேட்கவில்லை. Did any human being call him? எந்த மனிதராவது அவரை அழைத்தார்களா? Not one human being called him. எந்த மனிதரும் அவரை அழைக்கவில்லை. But he came down. ஆனால் அவர் இறங்கி He வந்தார். came down to suffer. அவர் பாடுபடும்படியாக இறங்கி வந்தார். Not one human being listened to him. எந்த மனிதனும் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. They all rejected him. அவர்கள் அனைவரும் அவரை But புறக்கணித்தார்கள். still he went on to suffer. அப்படி இருந்தாலும் அவர் பாடுபடும்படியாக தொடர்ந்து சென்றார். Those few who followed him ran away from him. அவரை பின்பற்றின அந்த சிலரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். But still he went on to suffer. அப்படி இருந்தாலும் அவர் பாடுபட தொடர்ந்து சென்றார். That's God. அவர்தான் தேவன். That's the mind of God. அதுதான் தேவனின் மனது. A willingness to suffer. பாடுபட ஒரு உற்சாக சிந்தை. So between man's aversion to suffering and God's willingness to suffer, மனிதன் பாடுபடுவதை பகைக்கிறான், தேவன் பாடுபட உற்சாகமாய் இருக்கிறார். இவை இரண்டின் மத்தியில் there is something that stands up in the Christian faith. கிறிஸ்துவ மார்க்கத்திலே அங்கே இவை இரண்டின் மத்தியில் எழும்புகிற ஒன்று இருக்கிறது. That's the cross. அதுதான் சிலுவை.
The cross is a symbol of suffering. சிலுவை பாடின் ஒரு அடையாள சின்னமாய் இருக்கிறது. It shows the willingness of God to suffer there. அங்கே தேவன் பாடுபடுக உற்சாகமாய் இருக்கிறார், மனப்பூர்வமாய் இருக்கிறார் என்பதை அது அங்கே காண்பிக்கிறது. It also invites man to suffer. பாடுபடும்படியாக அது மனிதனையும் வரவழைக்கிறது. It centralizes. The cross is the center of Christian faith. கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய மைய பகுதி சிலுவையே. Christian faith is alive today because of the cross. சிலுவை நிமித்தமாக தான் கிறிஸ்துவ மார்க்கம் என்று உயிரோடு ஜீவனோடு நிலைத்திருக்கிறது. Remove the cross from the Christian faith and this Christianity is nothing but a religion. கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து சிலுவையை நீக்கிவிட்டால் இது மதத்தை தவிர வேறு ஏதோ ஒன்றாக இருக்காது. Remove the cross and Christianity will be nothing but a set of regulations, a set of traditions, a dead religion. சிலுவையை எடுத்துவிட்டால் கிறிஸ்துவ மார்க்கம் கோட்பாடுகள் சட்டங்கள் நிறைந்ததான ஒரு செத்த மதமாக தான் இருக்கும். The cross was introduced by the Romans. ரோமர்களினாலே சிலுவை அறிமுகப்படுத்தப்பட்டது. But it was not meant for the Romans. ஆனால் அது ரோமர்களுக்கு உரிய ஒன்று அல்ல. It was meant for other criminals. அது மற்ற குற்றவாளிகளுக்காக உரியதாயிருந்தது. A Roman orator and a Roman author named Cicero. சிசேரோ என்றதான ஒரு ரோம பேச்சாளர், ரோம எழுத்தாளர், he said this. அவர் இதை சொன்னார். Let the very name of the cross be far away from Roman citizens. சிலுவை என்ற அந்த பெயரே ரோம பிரஜைகளில் இடத்திலிருந்து அதிக தொலைவில் இருப்பதாக என்றார். Not only from their bodies but also from their thoughts, their eyes and their ears. அவர்களுடைய சரீரங்களில் இருந்து மட்டுமல்ல, அவர்களுடைய கண்களில் இருந்தும் அவர்களுடைய காதுகளில் இருந்தும் அவர்களுடைய சிந்தனையில் இருந்தும் அது விலகி இருப்பதாக என்றார். The Roman who introduced the cross has said so much to hate the cross himself. சிலுவை அறிமுகப்படுத்தினதான ரோமனே அவன் அந்த சிலுவையை அவ்வளவாக வெறுக்கிறான். That shows how much man is averse to suffering. பாடுகளை பற்றி மனிதன் எவ்வளவு பயப்படுகிறான் என்பதை அது காண்பிக்கிறது. But in the midst of that, ஆனால் அவற்றின் மத்தியில் there stands the cross in the Christian faith calling man to suffer. கிறிஸ்துவ மார்க்கத்திலே அங்கே சிலுவை மனிதனை பாடுபடும்படியாக அழைக்கிறது. There is a verse in the Bible. வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் உண்டு. Read Philippians chapter 3 verse 18. பிலிப்பியர் 3 அதிகாரம் 18 வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். For many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ. See what's written here. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று Saint பாருங்கள். Paul is weeping about a few people. சில ஜனங்களை பற்றி பரிசுத்த பவுல் அழுகிறார். About whom? யாரை பற்றி அழுகிறார்? About some enemies. சில சத்துருக்களை பற்றி அழுகிறார். Not enemies of Christ. கிறிஸ்துவுக்கு பகைஞர்களை பற்றி அழவில்லை. Not enemies of Christ. கிறிஸ்துவுக்கு பகைஞர்களை பற்றி அல்ல. But they are enemies of the cross of Christ. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் They இருக்கிறார்கள். are people who don't want to suffer. அவர்கள் பாடுபட விரும்பாத ஜனங்கள். They are mere human beings. அவர்கள் சாதாரண மனிதர்கள் மட்டும்தான். They call themselves Christians but they are mere human beings. அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டும் சாதாரண மனிதர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். So we as Christians are invited to move from human beings to being Christians, called to invited to suffer with Christ. கிறிஸ்தவர்களாகிய நாம் மனிதர்கள் என்ற இடத்திலிருந்து தரத்திலிருந்து கிறிஸ்துவுக்காக பாடுபடக்கூடிய கிறிஸ்துவினுடைய ஜனங்களாக மாற்றப்படும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். That's where our life begins. அங்கேதான் நம்முடைய ஜீவியம் ஆரம்பமாகிறது. That's where we come alive. அங்கேதான் நாம் உயிரோடு பிழைத்திருக்கிறோம். The rationalist says this. உலக அறிஞர்கள் இப்படியாக சொல்கிறார்கள். Give me Christ without the cross. சிலுவை இல்லாத கிறிஸ்துவை எங்களுக்கு தாங்கள். The ritualist says this. சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்கள் இப்படி சொல்கிறார்கள். Give the cross without Christ. கிறிஸ்துவை அல்லாத சிலுவை எங்களுக்கு தாரும் என்கிறார்கள். But what does the redeemed person say? ஆனால் மீட்கப்பட்ட ஒரு நபர் என்ன சொல்கிறார்? A crossless Christ my savior cannot be. சிலுவையற்றதான ஒரு இரட்சகர் கிறிஸ்துவாக அவர் என்னுடைய இரட்சகராக இருக்க முடியாது. A crossless Christ my savior cannot be. சிலுவையற்றதான ஒரு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இருக்க முடியாது. A Christless cross no refuge can be.
கிறிஸ்துவல்லாத சிலுவை என்னுடைய அடைக்கலமாக என்னை மீட்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க முடியாது. A Christless cross cannot be a refuge for me. கிறிஸ்துவற்ற சிலுவை எனக்கு ஒரு அடைக்கலமாக இருக்க முடியாது. But, O Christ crucified, my rest is in thee. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே என்னுடைய இளைப்பாறுதல் உம்மில் இருக்கிறது. When the world hates to suffer, உலகம் பாடுபட வெறுக்கும் பொழுது, when the mind of man is to avoid sufferings as much as possible, மனிதனுடைய மனது முடிந்தவரை பாடுகளை எல்லாம் வெறுக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது, the Christian is invited to embrace the cross. கிறிஸ்தவனோ சிலுவையை தழுவிக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறான். You look at Jesus. இயேசுவை பாருங்கள். He suffered. அவர் பாடுபட்டார். He willingly suffered. அவர் உற்சாகமாக மனப்பூர்வமாக பாடுபட்டார். But did he magnify his suffering? ஆனால் அவருடைய பாடுகளை அவர் பெரிதாக்கி காண்பித்தாரா? Hanging on the cross, he uttered 7 things we know. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் 7 காரியங்களை சொன்னார் என்று நாம் அறிவோம். Did he say, oh, how much it is paining me? இது எவ்வளவு வேதனையா இருக்கிறது என்று அவர் சொன்னாரா? You know how much I'm suffering for you? நான் உனக்காக எவ்வளவு பாடுபட்டேன் என்று அவர் சொன்னாரா? There are no words to describe the pain. நான் சென்றதான வேதனையை விவரிக்க வார்த்தையே இல்லை என்று சொன்னாரா? He did not magnify his sufferings. அவருடைய பாடுகளை அவர் பெரிதாக்கி காண்பிக்கவில்லை. That's the mind of Christ. அது கிறிஸ்துவின் மனது. Stepped forward to suffer and esteemed it light. பாடுபடும்படியாக அவன் முன்பாக கால் எடுத்து வைத்து அதை லேசானதாக கருதினார். Look at St. Paul. பரிசுத்த பவுலை பாருங்கள். He enlisted a huge list of all his sufferings. அவருடைய பாடுகளுடைய பட்டியலை பெரிய பட்டியலாக அவர் வைத்தார். Though he enlisted them, he did not magnify them. அவர் அதை ஒரு பட்டியலாக வைத்தாலும் அதை பெரிதாக்க மாற்றி காண்பிக்கவில்லை. He did not go to describe them and say, you know how much I suffered. நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா என்று சொல்லும்படியாக அதை அவர் விவரிக்க போகவில்லை. He only called it all light affliction. அவை அனைத்தையும் அவர் லேசான உபத்திரவம் என்றுதான் அழைக்கிறார். How is it that these human beings had the power to call all that suffering light affliction? இந்த மனிதர்கள் எப்படி அந்த பாடுகளை எல்லாம் ஒரு லேசான பாடுகள் என்று சொல்லக்கூடியவர்களாய் You இருக்கிறார்கள்? look at Peter. பேதுருவை பாருங்கள். He was sent out of the rest of the world to a lonely island where there were no human beings. அவன் மனிதர்களே இல்லாத ஒரு தனி தீவிலே எல்லா மனிதர்களிடம் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அங்கே தனியே அனுப்பப்பட்டான். There were human beings, அங்கே மனிதர்கள் இருந்தார்கள், but they were all dead. ஆனால் அவர்கள் அனைவரும் மரித்திருந்தார்கள். Only corpses lying here and there. சடலங்கள் தான் அவனை சுற்றி இங்கும் அங்குமாக இருந்தது. And some eagles waiting for him to die. அவனும் மரிக்க வேண்டும் என்று சில கழுகுகள் அவனுக்காக காத்திருந்தது. No food for many days. அநேக நாட்கள் ஆகாரம் இல்லை. Did he ever complain in any of his books? அவருடைய ஏதாவது புத்தகத்தில் அவர் அதை பற்றி குறை சொல்லி இருக்கிறாரா? The only thing he said was, அவர் சொன்ன ஒரே காரியம் என்னவென்றால், John was on the Isle of Patmos, not Peter, sorry. யோவான் தான் பத்மதீவில் இருந்தான், பேதுரு அல்ல. He said, John was in the isle that is called Patmos. யோவானாகிய நான் பத்மதீவிலே நான் இருந்தபோது என்று சொல்கிறார். I was there for the word of God and for the testimony of Jesus Christ. தேவனுடைய வார்த்தைக்காகவும் கிறிஸ்து இயேசுவை பற்றிய சாட்சிக்காகவும் நான் அங்கே இருந்தேன் என்று சொல்கிறார். No more description. அதன் பின்பு அவர் வேறு எதுவும் விவரித்து சொல்லவில்லை. See how they lightly esteemed all their sufferings. அவர்களுடைய பாடுகளை எல்லாம் அவர்கள் எவ்வளவு லேசாக கருதினார்கள் என்று பாருங்கள். Jesus and his disciples all pressed forward, volunteered to suffer. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அனைவரும் முன்பாக பாடுபடும்படியாக உற்சாக மனப்பூர்வமாக முன்னேறி சென்றார்கள். In our hymn sheets which we have, there is an English song. நமக்கு இருக்கிறதான பாட்டு புத்தகத்திலே பாட்டு தாளிலே ஒரு ஆங்கில பாடல் உண்டு. On a hill far away stood an old rugged cross, the emblem of suffering and shame. தூரே இடத்திலே ஒரு குன்றிலே ஒரு சிலுவை இருந்தது, ஒரு முரட்ட. It is an emblem of suffering and shame. அது பாடுகள் அவமானங்களுடைய ஒரு சின்னமாய் இருந்தது. I will cherish the old rugged cross. அந்த பழைய முரட்டான அந்த சிலுவையை நான் தழுவி கொள்ளுவேன். I will cling to the old rugged cross. அந்த பழைய முரட்டான சிலுவையை நான் கட்டி பிடித்துக் கொள்ளுவேன். See how that singer is singing that. அந்த பாடகர் அதை எப்படி பாடுகிறார் பாருங்கள். He loves to suffer. அவர் பாடப்பட விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். How is it that when human beings try to run away from sufferings, there are a few people who press forward to suffer? பாடுகளை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று மனிதர்கள் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி சில மனிதர்கள் மட்டும் பாடுபட விருப்பம் கொள்கிறார்கள், ஆசை கொள்கிறார்கள். Once Paul was going to Jerusalem. ஒருமுறை பவுல் எருசலேமுக்கு செல்ல நேரிட்டது. Then a prophet named Agabus. அப்பொழுது அகபஸ் என்றதான ஒரு தீர்க்கதரிசி, he snatched Paul's girdle from him. அவர் பவுலினுடைய கச்சையை அவரிடத்திலிருந்து பிடுங்கினார். And Agabus bound his own hands with Paul's girdle. அகபஸ் பவுலுடைய கச்சையை எடுத்து இவருடைய சொந்த கைகளை கட்டிக்கொண்டார். And said,
the owner of this girdle is going to be bound just like this, and he is going to be handed to the Gentiles, says the Lord. அவர் சொன்னார், இந்த கச்சையினுடைய உரிமையாளரை இதே போன்று கட்டி அவரை புறஜாதியார்களுடைய கையிலே ஒப்படைக்கப்படுவார் என்று சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி சொல்கிறார் என்றார். When Paul heard that, பவுல் அதை கேட்டவுடன், and all those who were around heard that, அவனை சுற்றி இருக்கிற அனைவரும் he கேட்டவுடன், said, Paul, don't go. பவுலே, நீ தயவு செய்து போக Your வேண்டாம், life is in danger. உன்னுடைய வாழ்க்கை அபாயத்தில் இருக்கிறது, You'll get killed. நீ கொல்லப்படுவாய். What did Paul reply? பவுல் என்ன பதில் அளித்தார்? Read Acts 21:13. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். Then Paul answered, What mean ye to weep and to break mine heart? For I am ready not to be bound only, but also to die at Jerusalem for the name of the Lord Jesus. You know what he is saying? அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? You're asking me not to go? போக வேண்டாம் என்று என்னை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்களா? You're breaking my heart. என்னுடைய இருதயத்தையே நீங்கள் உடைக்கிறீர்களே. I'm not only ready to go and be bound, I'm ready to die for Jesus. நான் போய் இயேசுவுக்காக கட்டப்பட மட்டுமல்ல, இயேசுவுக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். Where did Saint Paul get that boldness? பரிசுத்த பவுல் அந்த தைரியத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? Where did Jesus get that boldness? இயேசு அந்த தைரியத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? Where did John get that boldness? யோவான் அந்த தைரியத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? Where did Peter get that boldness to be crucified upside down? தலைகீழாக சிலுவையில் அறையப்படும்படியான அந்த தைரியத்தை பேதுரு எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? How can you and I get that boldness? நீங்களும் நானும் அந்த தைரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? There are many reasons, there are many ways to do that. அதை நாம் பெற்றுக்கொள்ள அநேக வழிகள் உண்டு. But I will place before you three things which if we do, we can avoid suffering. 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளை நாம் செய்வோம் என்றால் பாடுகளை நாம் தவிர்க்கலாம். It's not that we can totally avoid suffering, மொத்தமாக பாடுகளை தவிர்த்து விடலாம் என்று அல்ல. but every suffering has its pain, its pinch. ஆனால் ஒவ்வொரு பாடிலும் அதனுடைய வேதனை உண்டு, அதனுடைய அதிகமான தன்மை உண்டு. So you can avoid the pain of the suffering. பாடுகளினுடைய வேதனையை நீங்க தவிர்க்கலாம். 3 points for that, how to avoid the pain. பாடின் வேதனை எப்படி தவிர்ப்பது என்பதற்கு 3 காரியங்கள் உண்டு. First of all, முதலாவதாக, when you yield to suffer, you don't suffer. பாடுபடும்படியாக உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது நீங்கள் பாடுபடுவதில்லை. The more we try to avoid and run away sufferings, we will only suffer. பாடுகளை தவிர்த்து பாடுகளை விட்டு ஓட வேண்டும் என்று எவ்வளவாக முயற்சி செய்கிறோமோ அவ்வளவாக பாடுபடுவோம். So the best way to minimize sufferings, to minimize the pain and the agony of sufferings, is to walk right through it. பாடுகளை குறைப்பதற்கு சிறந்த வழி, பாடுகளினுடைய வேதனை வியாகுலத்தை குறைப்பதற்கு சிறந்த வழி, பாடுகளின் வழியாக நேராக அதிலே கடந்து செல்வதுதான். It seems like a contradiction, isn't it? ஏதோ முரண்பாடான ஒன்றை நான் சொல்வது போன்று But இருக்கிறது it அல்லவா? is very true. ஆனால் இது அதிக உண்மையானது. To minimize the pain of sufferings, willingly walk right through the suffering. பாடுகளுடைய வேதனை குறைக்க வேண்டும் என்றால் உற்சாகமாக மனப்பூர்வமாக பாடுகளின் வழியே கடந்து நேராக கடந்து செல்லுங்கள். I have seen in the meteorological department the picture of a storm. ஒரு புசல் காற்றினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கிற அந்த இடத்திலே புசல் காற்றை அதன் படத்தை பார்த்தேன். I saw the picture of the storm. புசல் காற்றினுடைய படத்தை பார்த்தேன். It's a huge mass of cloud that is rotating. அது அதிகமான மேகம் சுழன்று கொண்டு இருக்கிறது. About 200-300 kilometers stretch of cloud, fully covered, rotating. 200-300 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த மேகம் அது சூழ்ந்து சுற்றி கொண்டே இருக்கிறது. But in the middle, ஆனால் அதன் மத்தியில் there is an empty space. அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. That is called the eye of the storm. அது புயலின் கண் என்று அழைக்கிறார்கள். In the eye of the storm there is no cloud. புயலின் கண் இருக்கிறதான பாகத்திலே மேகம் இல்லை. In the eye of the storm there is no storm. புயலின் கண் இருக்கிறதான இடத்திலே புயல் இல்லை. All around there will be storm. சுற்றிலும் புயல் இருக்கும். But in the eye of the storm you can see the stars, you can see the sky. ஆனால் புயலின் கண் இருக்கிறதான அந்த பகுதியிலே நீங்கள் வானத்தை தெளிவாக பார்க்கலாம், நட்சத்திரங்களையும் பார்க்கலாம். Even in the storm God has provided a space. புயலிலும் தேவன் அப்படி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Even in our storms God has provided a space. நம்முடைய புயல்களிலும் தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். When we surrender for God's will, தேவனுடைய சித்தத்திற்காக நம்மை நாம் ஒப்படைக்கும் பொழுது, when we yield to suffer, பாடுபடும்படியாக நம்மை ஒப்படைக்கும் பொழுது, there we stop suffering. அங்கே நாம் பாடுபடுவதை நிறுத்துகிறோம்.
One night I had a dream ஒரு நாள் நான் ஒரு சொப்பனம் கண்டேன். many years ago. அநேக வருடங்களுக்கு முன்பாக. It was a terrible storm. அது ஒரு பயங்கரமான ஒரு புயல் காற்றா இருந்தது. It's a storm in the dream. You can never see such a storm in real life. நிஜ வாழ்க்கையிலே நீங்கள் காணக்கூடாத விதத்தில் இருந்ததான் ஒரு பெரும் புயலை என் கனவில் கண்டேன். When I woke up, நான் எழுந்தவுடன் I knew God is warning me of some storm that's going to blow in my life. என்னுடைய ஜீவியத்திலே வாழ்க்கையில் அடிக்க போகிற ஏதோ புயலை பற்றி தேவன் என்னை எச்சரிக்கிறார் என்று நான் உடனே விளங்கிக் கொண்டேன். By the great grace of God, தேவனுடைய பெரிய கிருபையினாலே I never said, Lord, please, I don't want the storm. ஆண்டவரே தயவு செய்து இந்த புயல் வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லை. I only said, Lord, if it's your will, give me grace to go through that storm. ஆண்டவரே உம்முடைய சித்தமாய் இருக்கும் என்றால் இந்த புயலின் வழியே நான் செல்ல எனக்கு கிருபை தாரும் என்று நான் சொன்னேன். I didn't pray a long prayer, just 3-4 minutes. நான் அதிக நீண்ட ஜெபம் செய்யவில்லை, ஒரு 3-4 நிமிடங்கள் மட்டும். Immediately I got a song. உடனடியாக எனக்கு ஒரு பாடல் கிடைத்தது. With Christ in the vessel, we can smile at the storm. கிறிஸ்து படகில் இருப்பார் என்றால் புயலை பார்த்து நாம் புன்சிரிப்போடு இருக்கலாம். After a few days, my father died. சில நாட்கள் கழிந்த பின்பு என்னுடைய தகப்பன் மரித்து போனார். By the great grace of God, I smiled at the storm. தேவனுடைய பெரிய கிருபையினாலே நான் அந்த புயலை பார்த்து புன்சிரிப்போடு தான் இருந்தேன். When they were nailing the coffin, அவர்கள் அந்த சவப்பெட்டியில் ஆணி அடித்த போது, that's the last time a person is going to see a dead person. ஒரு மரித்த நபரை ஒரு நபர் பார்க்க வேண்டும் என்றால் கடைசியாக அப்பொழுதுதான் பார்க்க The முடியும். last time I'm going to see my father. கடைசியாக என்னுடைய தகப்பனை நான் அப்பொழுதுதான் பார்க்க போகிறேன். I got filled in the spirit, I got an anointing. ஆனால் அந்த நேரத்திலே நான் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். Not a teardrop. Not a teardrop. என்னில் ஒரு விதமான கண்ணீரும் வரவில்லை. When you yield to suffer, you don't suffer. பாடுபடும்படியாக நீங்கள் உங்களை ஒப்படைக்கும் பொழுது நீங்கள் உண்மையில் பாடுபடுவதில்லை. That is the truth. அதுதான் உண்மை. Many of us know Pastor Don. நம்ம அநேகருக்கு பாஸ்டர் டானை தெரியும். One day I had the opportunity to speak to him privately. ஒரு நாள் தனியாக நான் அவரிடத்திலே பேசக்கூடிய ஒரு தருணம் He கிடைத்தது. was telling me of his various adventures. அவர் பலவிதமான வழிகளிலே சென்றதை பற்றி என்னிடம் பேசினார். One day he was caught in the sea. ஒரு நாள் அவர் கடலிலே He மாட்டிக்கொண்டார். was in a ship அவர் ஒரு கப்பலில் இருந்தார். and the ship was traveling in mid-sea. அந்த கப்பல் மத்திய கடலில் போய் And கொண்டிருந்தது. a huge storm broke out. ஒரு பெரிய புயல் உண்டாயிற்று. And the ship started swaying 45 degrees from side to side. அந்த கப்பல் 45 டிகிரியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய ஆரம்பித்தது. People were falling down, people were vomiting, suitcases and articles were falling from the ship. ஜனங்கள் இங்கும் அங்குமாக விழுந்து கொண்டு அவர்கள் வாந்தி எடுத்துக்கொண்டும் அந்த ஓரங்களில் இருந்து சூட்கேஸும் பொருட்களும் கீழே விழுந்து கொண்டும் இருந்தது. Pastor Don somehow scrambled up the stairs and opened the door and went to see the storm outside. பாஸ்டர் டான் அவர் எப்படியோ அவர் தடுமாறி அவர் மேலே எழுந்து மேலே சென்று அவர் மேலே புயல் எப்படி இருக்கிறது என்று பார்க்க He சென்றார். opened the door and went அவர் outside. கதவை சென்று திறந்து மேலே சென்றார். And when he went out, அவர் வெளியே சென்றபோது he was almost swept away by the storm. He ran to a pillar and caught it. அவர் புயலினால் அவர் இழுத்துக்கொண்டு தள்ளப்பட்டு போய் அவர் ஓடி போய் ஒரு தூணை அவர் தழுவி பிடித்துக் He கொண்டார். saw the waves hitting the ship. அந்த அலைகள் கப்பலை வந்து அடிப்பதை பார்த்தார். It was hitting in such a way, the sound was so great, he thought the ship is going to break into two. அது வந்து அடிக்கிற விதம் அதனுடைய சத்தம் கப்பலே இரண்டாக உடைத்து விடுவதை போன்று அடித்தது. He heard the sound of the storm, the sound of the wind. புயலினுடைய சத்தம் காற்று வேகத்தினுடைய சத்தத்தை அவரால் கேட்கக்கூடியதாக இருந்தது. He said it was like 100,000 women screaming. அவர் சொன்னார் அந்த சத்தம் 1,00,000 ஸ்திரீகள் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் கூச்சலிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது என்றார். Embracing the storm. அவர் Embracing the pillar. அவர் அந்த தூணை பிடித்துக் கொண்டு He said, by the grace of God, I was not afraid. அவர் அப்பொழுது சொன்னாராம், தேவனுடைய கிருபையினால் நான் பயப்படவில்லை என்று சொன்னார். He looked at the storm அவர் அந்த புயலை பார்த்தாராம். and said, oh God, how powerful you are. ஆண்டவரே நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று சொன்னாராம். On another occasion, வேறொரு சந்தர்ப்பத்தில் he said, I was people came to stab me. I had a knife sticking into my front. I had a knife sticking into my back. என்னை குத்தும்படியாக சில ஜனங்கள் வந்தார்கள் என்று சொன்னாராம். ஒருமுறை சில ஜனங்கள் முன்பாக கத்தியை வைத்துக்கொண்டு அவருக்கு முன்பாகவும் பின்பாகவும் கத்தியை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்களாம். But somehow God saved him. ஆனால் எப்படியோ தேவன் அவரை காப்பாற்றினார். On another occasion, வேறொரு சந்தர்ப்பத்திலே he was caught in a civil war. அவர் ஒரு உள்நாட்டு போரிலே மாட்டிக்கொண்டார். Planes were shooting at him. அவரை பிளேன்கள் மூலமாக சுட்டுக் கொண்டிருந்தார்கள். போர் விமானங்கள். போர் விமானங்கள்.
in an open ground like this. இது போன்றதான ஒரு மைதானத்திலே He was running so fast. அவர் அதிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தார். 2 aeroplanes were chasing him. 2 ஏரோப்ளேன் அவரை துரத்தி கொண்டே இருந்ததா. And they were firing bullets towards him. அவருக்கு நேராக புல்லட்டை அவர்கள் சுட்டுக் கொண்டே இருந்தார்களாம். For 1 hour they were shooting at him. 1 மணி நேரமாக அவரை நோக்கி சுட்டுக் கொண்டே இருந்தார்களாம். They will shoot, fly past, come back, shoot, fly past, come back and shoot. அவரை சுடுவார்கள், அவரை தாண்டி சென்று மீண்டுமாக திரும்பி வந்து மீண்டுமாக சுடுவார்கள், அப்படியே சுட்டார்களாம். And as he was running throughout the compound, அவர் அந்த காம்பவுண்ட் முழுவதுமாக இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது he could hear the bullets going past him like that. He could hear the sound and see the bullets also. அந்த புல்லட்டினுடைய சத்தம் இப்படி வேகமாக இங்கும் அங்குமாக போய்க்கொண்டே அவரை தாண்டி தாண்டி செல்வதை புல்லட்டையும் அதனுடைய சத்தத்தையும் கேட்கக்கூடியதா இருந்ததா. The next day in the papers, அடுத்த நாள் செய்தித்தாள்களிலே the news was 10,000 people had died in that war. செய்தி என்னவென்றால் அந்த யுத்தத்திலே சண்டையில் 10,000 பேர் மரித்து And he போய்விட்டார்கள். remembered the promise, 1,000 shall fall at thy side, 10,000 at thy right hand, it shall not come nigh thee. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்றதான வாக்குத்தத்தத்தை அப்பொழுது அவர் நினைவு கூர்ந்தாராம். And he spoke of so many other sufferings. இன்னும் அநேக பாடுகளை பற்றி எல்லாம் அவர் சொன்னார். People have spat at him. ஜனங்கள் அவர் மீது துப்பி இருக்கிறார்களாம். He once had to sleep in the outside. ஒரு முறை அவர் ஒரு வெளி இடத்திலே தூங்க வேண்டியதாயிற்று. It was snowing. அப்பொழுது பனி பெய்து கொண்டிருந்தது. Very cold. அதிக குளிர்ச்சியா இருந்தது. So he took a broom and swept the ground, swept all the snow and slept in the open. அதனால் அவர் துடுப்பத்தை எடுத்து அங்கே இருந்ததான பனிக்கட்டிகளை எல்லாம் அகற்றி விட்டு அங்கேயே அவர் உறங்கி விட்டார். One day he had to sleep in a railway station. ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனிலே அவர் உறங்க He வேண்டியதாயிற்று. had only one set of clothes. அவருக்கு ஒரு உடை மட்டும் தான் இருந்தது. So in the middle of the night when no one was watching, he washed those clothes and hung it up to dry. அதனால் நள்ளிரவிலே யாரும் பார்க்காத போது அவர் அந்த துணியை துவைத்து அதை காய வைக்கும்படியாக தொங்க வைத்திருந்தாராம். And so early in the morning he can put it on again. அதிகாலையில் அதை மீண்டுமாக எடுத்து போட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தாராம். Early in the morning he went to take his clothes, some thief had taken it and gone. அதிகாலையிலே அவருடைய வஸ்திரத்தை எடுக்கலாம் என்று போனபோது அதை யாரோ திருடன் எடுத்துக்கொண்டு போய்விட்டானாம். Only one set of clothes. ஒரே ஒரு வஸ்திரம் தான் இருந்தது. After saying all these stories, இந்த எல்லா கதை அவருடைய வாழ்க்கை கதை எல்லாம் சொன்ன பின்பு he said one thing. அவர் ஒரு காரியம் சொன்னார். I have one complaint against God. தேவனை பற்றி தேவனுக்கு விரோதமாக எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொன்னார். What's that, pastor? அது என்ன பாஸ்டர்? God never lets me suffer. தேவன் நான் பாடுபடுவதற்கே விடுகிறதில்லையே. Just imagine those words. அந்த வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். God never lets me suffer. தேவன் நான் பாடுபடுவதற்கு அனுமதிப்பதே இல்லையே. Then what's that all that you said, pastor? அப்படி என்றால் பாஸ்டர் நீங்கள் இப்பொழுது சொன்னீர்களே அவையெல்லாம் என்ன? Those are not suffering, he was enjoying it. அவையெல்லாம் பாடல்ல, நான் அதை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருந்தேன். One day he had a person who hated him much. ஒரு நாள் அவரை அதிகமாக வெறுத்த ஒரு நபர் இருந்தார்களாம். That person didn't even like to look at him. அந்த நபர் இவரை பார்க்கவும் விருப்பமில்லை அவர்களுக்கு. So even if that person is forced to give something, that person will look away and put it there and go away. அந்த நபரிடம் பாஸ்டர் டானிடம் இதை கொடுங்கள் என்று கொடுத்து வற்புறுத்தினாலும் அவர்கள் இப்படியே பார்த்து கொண்டு கொடுத்து விட்டு போய் விடுவார்களாம். Pastor called that person. பாஸ்டர் அந்த நபரை அழைத்தார். Said, come here. இங்கே வா என்று சொன்னார்கள். So looking in some other direction, the person came அவர்கள் there. வேறு ஏதோ ஒரு திசையை பார்த்து கொண்டு அவரிடம் வந்தார்கள். Listen, you know something? You and I have one thing in common. அவர்களை பார்த்து சொன்னாராம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரே காரியம் ஒன்றை போன்றே இருக்கிறது. What is that? அது என்ன? You hate me. நீ என்னை வெறுக்கிறாய். I hate myself. நான் என்னையே வெறுக்கிறேன். So we are both doing the same thing. அதனால் நாம் இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தானே செய்கிறோம். He loved that person so much. அந்த நபரை அவர் அதிகமாக நேசித்தார். At the end of it all, he says, I have one complaint against God. He never lets me suffer. அவை எல்லாவற்றின் முடிவில் அவர் சொல்கிறார், தேவனுக்கு விரோதமாக எனக்கு ஒரு குறை உண்டு. அவர் நான் பாடுபடுவதற்கே அவர் என்னை அனுமதிப்பதில்லை. And then he made this statement. அதன் பின்பு அவர் இந்த வாக்கியத்தை சொன்னார். When you yield to suffer, you never suffer. நீங்கள் பாடுபடும்படியாக உங்களை ஒப்படைக்கும் பொழுது உண்மையில் நீங்கள் பாடுபடுவதில்லை. When you yield yourself to suffer, you will never suffer. நீங்கள் பாடுபடும்படியாக உங்களை ஒப்படைக்கும் பொழுது நீங்கள் பாடுபடுவதில்லை. There is a beautiful song in English. ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. It's a song inviting sufferings. அது பாடுகளை வரவேற்கிறதான ஒரு பாடல். I will sing it for you, but before that I'll describe the words. நான் உங்களுக்காக அதை பாடுகிறேன். அதற்கு முன்பாக அதனுடைய வார்த்தைகளை விவரிக்க விரும்புகிறேன். The song says, I want enough clouds in my sky. என்னுடைய
வானத்தில் வானத்திலே அதிக மேகங்கள் எனக்கு வேண்டும் என்று அந்த பாடல் சொல்கிறது. போதுமான மேகம். போதுமான மேகம் வேண்டும் என்று சொல்கிறது. Clouds in the sky is a symbol of suffering. வானத்திலே மேகங்கள் இருப்பது பாடுகளுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. But he says, I want clouds in my sky. ஆனால் இவர் சொல்கிறார், இந்த பாடகர் சொல்கிறார், என்னுடைய வானத்திலே எனக்கு போதுமான மேகம் வேண்டும். Only then in my life's sunset, the sunset will be beautiful mixed with clouds. அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமாகும் பொழுது அது அழகாக மேகங்களோடு சேர்ந்து அழகாக காட்சியளிக்கும் என்கிறார். I want enough tears in my eyes. என்னுடைய கண்களில் போதுமான கண்ணீர் எனக்கு வேண்டும் என்கிறார். Only then I can see all the colors of the rainbow. அப்பொழுதுதான் நான் வானவிலினுடைய அனைத்து நிறங்களையும் பார்க்கக்கூடியதா இருக்கும் என்கிறார். I want enough heartaches and sighs. எனக்கு அதிக இருதய வேதனைகளும் பெருமூச்சுகளும் வேண்டும் என்று சொல்கிறார். Only then I can partake with Christ in his sufferings. அப்பொழுதுதான் நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய பாடுகளில் பங்காளியாக முடியும் என்று சொல்கிறார். I want enough rain, enough pain to make me what he wants me to be. எனக்கு போதுமான மழை, போதுமான வேதனை தேவை. அதன் மூலமாக அவர் நான் என்னவாக மாற விரும்புகிறேன் என்று விரும்புகிறாரோ அதுவாக நான் மாறும்படியாக அது உதவி செய்யும் என்கிறார். I'll just sing that song for you. அந்த பாடலை நான் உங்களுக்காக பாடுகிறேன். I want just enough clouds in my sky to make a beautiful sunset. I want just enough tears in my eyes to make the rainbows appear. I want just enough heartaches and sighs to fellowship with his suffering. I want just enough rain, just enough pain to make me what he wants me to be. Just enough rain, just enough pain to make me what he wants me to be. See, when there are so many people willing to suffer, பாடுபட அநேக ஜனங்கள் உற்சாகமாக இருக்கும் பொழுது can't we join them? நாம் அவர்களோடு சேர்ந்து கொள்ள கூடாதா? If it is true that when we yield to suffer, we don't suffer anymore. நாம் பாடுபடுவதற்கு நம்மை ஒப்படைக்கும் போது உண்மையில் நாம் அதில் முதற்கொண்டு பாடுபட மாட்டோம் என்பது உண்மையான ஒரு காரியம். Why don't we all yield to suffer? நாம் அனைவரும் ஏன் பாடுபடுவதற்கு அனுமதிக்க கூடாது, நம்மை ஒப்படைக்க கூடாது? Shall we try it once in our life? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை அதை நாம் சோதித்து பார்ப்போமா? Whatever trial God is warning us about, தேவன் நம்மை எந்த பரீட்சையை பற்றி எச்சரித்தாலும் சரி, perhaps some trial in the future, ஒருவேளை எதிர்காலத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பரீட்சையா இருக்கலாம். perhaps right now we are sitting in the middle of a trial. ஒருவேளை இப்பொழுதுதானே நாம் ஒரு பரீட்சையின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Instead of trying to run away and trying to escape, பரீட்சையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு பதிலாக அங்கே இருந்து எப்படியாவது ஓடிவிட வேண்டும் என்பதற்கு பதிலாக why don't we try to yield? நாம் ஏன் அதற்கு நம்மை ஒப்படைக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது? All those who want to yield to sufferings, பாடுகளுக்கு தங்களை ஒப்படைக்க விரும்புகிற அனைவரும் please lift up your hands. தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். Shall we try it once? நாம் ஒரு முறை அதை முயற்சி செய்து If it பார்ப்போமா? is true, அது உண்மை என்றால் maybe we can enjoy the peace in the suffering. ஒருவேளை அந்த பாடில் நம்மால் சமாதானத்தை அனுபவிக்க கூடியதா இருந்தால் Perhaps we can face the peace in the eye of the storm. ஒருவேளை அந்த புயலின் கண்ணிலே நாம் சமாதானத்தை அனுபவிக்க கூடியதா இருந்தால் Yielding to all those sufferings. அந்த எல்லா பாடுகளுக்கும் நம்மை ஒப்படைப்பது. Lord, I want enough clouds in my sky. ஆண்டவரே, என்னுடைய வானத்திலே எனக்கு போதுமான மேகம் வேண்டும். Lord, I want enough tears in my eyes. ஆண்டவரே, என்னுடைய கண்ணிலே எனக்கு போதுமான கண்ணீர் வேண்டும். I need enough sufferings to make me like you, உம்மை Lord. போன்று என்னை மாற்ற எனக்கு போதுமான பாடுகள் வேண்டும். With our hands lifted up, shall we surrender and praise God for some time? நம்முடைய கைகளை உயர்த்தி நம்மை ஒப்படைத்து கொஞ்ச நேரத்துக்கு நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமா?
Stotram, 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 stotram. Praise you, Lord. Praise you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. Praise you, Lord. Praise you, Jesus. Hallelujah. Praise you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you. We praise you. We praise you. We praise you. We praise you. The next thing, அடுத்த காரியம், the first point is when we yield to suffer, we don't suffer. முதலாவது காரியம், பாடுபடும்படியாக நம்மை ஒப்படைக்கும் போது உண்மையில் நாம் It's பாடுபடுகிறது not இல்லை. that we won't suffer at all, but the pain of suffering can be avoided. நாம் பாடுபடவே மாட்டோம் என்று அல்ல, பாடினுடைய வேதனை தவிர்க்கலாம். The second thing we can do to avoid the pain of suffering, பாடுகளுடைய வேதனையை நாம் தவிர்க்க நாம் செய்யக்கூடிய இரண்டாவது காரியம், when we love God, suffering won't be suffering. நாம் தேவனை நேசிப்போம் என்றால் பாடு பாடாக இருக்காது. Look at a mother looking after a newborn baby. ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை கவனிக்கும் ஒரு தாயை பாருங்கள். How much it has to go look after the baby. The mother has to look after the baby. அந்த தாய் அந்த குழந்தை எவ்வளவாக பராமரிக்க வேண்டும். It will cry, அது அழும், dirty its clothes. அதனுடைய வஸ்திரங்களை எல்லாம் அழுக்குப்படுத்திக் கொள்ளும். It can't say thank you for all the kindness shown by the mother. அந்த தாய் காட்டும் அனைத்து கரிசனைக்கும் அது நன்றி என்று சொல்ல முடியாது. But still, sleepless nights, avoiding her own personal care, she takes time, she takes pain, she suffers in looking after the baby. அநேக தூக்கமில்லாத இரவுகள் கழிக்க வேண்டியிருக்கும். அவர்களையே கவனிக்காமல், அவர்களுடைய சொந்த வாழ்க்கையே கவனிக்காமல் அதிக வேதனை, கவலை, கரிசனையோடு அந்த குழந்தையை பாதுகாக்கிறாள். Why? ஏன்? One reason. ஒரு காரணம், There's only one reason. ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது, Love. அன்பு. She loves her child. அவளுடைய குழந்தையை அவள் நேசிக்கிறாள். So she sacrifices herself for the child. அவளையே அந்த குழந்தைக்காக தியாகம் செய்கிறாள். Jacob loved Rachel, the Bible says. வேதம் சொல்கிறது யாக்கோபு ராகேலை நேசித்தான். He was asked to serve 7 years to have her. ராகேலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் 7 வருடம் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. After those 7 years, அந்த 7 வருடம் கழிந்த பின்பு what is said about her? அவளை பற்றி அவன் என்ன சொல்கிறான்? Genesis 29:20. யாக்கோபு 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் அவன் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றின. And Jacob served 7 years for Rachel, and they seemed unto him but a few days, for the love he had to her. 7 years of toil, 7 years of suffering were like few days because of the love he had for her. அவன் ராகேலை நேசித்தபடியால் 7 வருடம் பாடுகள், 7 வருடம் வேதனை, உழைப்பு எல்லாம் கொஞ்சம் நாட்களை போன்றுதான் அவனுக்கு இருந்ததாம். But our suffering for God, ஆனால் நாம் தேவனுக்கு பாடுபடுகிற காரியம் 7 days are like 7 years. 7 நாட்களே 7 வருடம் போல் இருக்கிறது. What does the Bible say வேதம் என்ன சொல்கிறது about Jesus? இயேசுவை பற்றி? He loved himself and gave himself. He loved me and gave himself for me. அவர் என்னை நேசித்து அவரே எனக்கு கொடுத்தார். He loved me and gave himself for me. அவர் என்னை நேசித்து அவரே எனக்கு கொடுத்தார். All his sufferings was for me. அவருடைய எல்லா பாடுகளும் எனக்காக. Why did he do that? அவர் ஏன் அதை செய்தார்? I didn't ask him. நான் அவரிடம் அப்படி கேட்கவில்லை. Why did he allow all that? அவர் ஏன் அதையெல்லாம் அனுமதித்தார்? Why did he give himself? அவர் ஏன் அவரையே கொடுத்தார்? He loved me. அவர் என்னை நேசித்தார். We read that in Galatians chapter 2 verse 20. No need to read it. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க So வேண்டாம். why are we complaining about suffering? நாம் ஏன் பாடுகளை பற்றி குறை சொல்கிறோம்? Why do we ask this question? Why these sufferings? ஏன் இந்த பாடுகள் என்ற கேள்வியை ஏன் நாம் கேட்கிறோம்? Because we don't love God. ஏனென்றால் நாம் தேவனை நேசிப்பதில்லை. If we really love God, உண்மையில் நாம் தேவனை நேசிப்போம் we'll be என்றால் so willing to suffer for him. அவருக்காக பாடுபட நாம் அதிக உற்சாகமாய் இருப்போம். We'll be so glad we suffered for him. நாம் அவருக்காக பாடுபட்டோமே என்று அதிக சந்தோஷமாய் You look இருப்போம். at the disciples of the early century. ஆதி நூற்றாண்டினுடைய சீஷர்களை பாருங்கள். They were so grateful they were able to suffer. அவர்கள் பாடுபடக்கூடியவர்களாய் இருந்தார்கள் என்பதை பற்றி அதிக நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Acts chapter 5 verse 41. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் And they departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. They were rejoicing.
அவர்கள் களி கூர்ந்தார்கள். We are suffering shame for his name, but they were happy. அவருடைய நாமத்திற்காக அவர்கள் அவமானத்தை சகித்தார்கள், ஆனால் அவர்களோ சந்தோஷமாய் இருந்தார்கள். For the name of Jesus. இயேசுவின் நாமத்திற்காக. Are we ready to face shame from other people? மற்ற ஜனங்களின் மூலமாக அவமானத்துக்குள்ளாக மாற்றப்படுவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? For the truth of Jesus. இயேசுவினுடைய சத்தியத்திற்காக. Are we ready to earn a bad name from other people? மற்ற ஜனங்களிடத்திலிருந்து கெட்ட பெயர் வாங்க ஆயத்தமாயிருக்கிறோமா? Ready to receive mockings? மற்றவர்களிடத்திலிருந்து பரிகாசத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா? Ready to be reproached? மற்றவர்களிடத்திலிருந்து நிந்திக்கப்பட Ready ஆயத்தமாயிருக்கிறோமா? to be put to shame? மற்றவர்களால் வெட்கத்துக்குள்ளாக்கப்பட ஆயத்தமாயிருக்கிறோமா? The disciples were so happy. சீஷர்கள் அதிக சந்தோஷமாயிருந்தார்கள். We need that revelation. அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. One day my brother was going to college. ஒரு நாள் என்னுடைய சகோதரன் கல்லூரிக்கு சென்றான். 3 boys took baptism as a result of his evangelism. 3 பேருக்கு இவன் சுவிசேஷத்தை சொல்லினதின் விளைவாக அவர்கள் தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். And the college professors became angry about it. கல்லூரியில் இருந்ததான பேராசிரியர்கள் அதை பற்றி கோபம் அடைந்தார்கள். That boy must be sent out of school. அந்த நபரை குறிப்பிட்ட பையனை கல்லூரியிலிருந்தே வெளியே அனுப்பிவிட வேண்டும். What's he trying to do? அவர் என்னதான் இங்கே செய்ய முயலுகிறான்? So we got scared. நாங்கள் பயந்து விட்டோம். Pastor Don had come there. பாஸ்டர் டான் அங்கே வந்திருந்தார். So we told him, Pastor, this is happening. பாஸ்டர், இப்படி சூழ்நிலை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னோம். Please pray, Lord. தயவு செய்து இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றோம். Please pray, pastors, nothing should happen. பாஸ்டர், ஒன்றும் நடக்க கூடாது என்றதுக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் என்றோம். The Bible says when people speak against you, work against you for the name of Christ, leap for joy. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பரிகசிப்பார்கள் என்றால், உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள் என்றால், நீங்கள் சந்தோஷத்தினால் மகிழ்ந்து துள்ளி குதிங்கள் என்று வேதம் சொல்கிறது என்று அவர் சொன்னார். He didn't pray. அவர் ஜெபிக்கவில்லை. He said leap for joy and went on. நீங்கள் சந்தோஷத்தினால் துள்ளி குதிங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். So look at our attitude. நம்முடைய மனப்பான்மையை பாருங்கள். When we love God, நாம் தேவனை நேசிக்கும் பொழுது we'll be ready to suffer anything. நாம் எதற்காகவும் எதையும் பாடுபட ஆயத்தமாயிருப்போம். Thirdly, மூன்றாவதாக, when we have a revelation of heaven and its glory, பரலோகத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் ஒரு வெளிப்பாடு உடையவர்களாய் நாம் இருப்போம் என்றால், we'll be ready to suffer. Suffering won't be suffering at all. பாடுபட நாம் ஆயத்தமாய் இருப்போம். பாடு ஒரு பாடாகவே இருக்காது. When we have a revelation of heaven and its glory, suffering won't be suffering. பரலோகத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் ஒரு வெளிப்பாடு உடையவர்களாய் நாம் இருப்போம் என்றால், பாடு நமக்கு ஒரு பாடாகவே இருக்காது. Turning back to 2 Corinthians chapter 4 verse 17. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனத்துக்கு மீண்டுமாக வருவோம். St. Paul speaks there how his suffering is getting converted to glory. பரிசுத்த பவுல் எப்படி அவருடைய பாடு மகிமையாக மாறுகிறது என்பதை பற்றி பேசுகிறார். What do we say? நாம் என்ன சொல்கிறோம்? Oh, I suffered so much all my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதிக பாடுபட்டேன். From my childhood I am suffering. என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். All my life is suffering. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடாகவே இருக்கிறது. When will all this end? இதெல்லாம் எப்பொழுது முடிவடையும்? Is there no end to the suffering? இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவே இல்லையா? But what does St. Paul say? ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? Light affliction. லேசான உபத்திரவம். It is only for a moment. அது ஒரு கொஞ்ச நேரத்திற்கு தான் என்று சொல்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்கிறார். Light affliction for a moment only. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற லேசான உபத்திரவம் என்று All சொல்கிறார். his lifetime suffering is momentary suffering. அவருடைய வாழ்நாட்கள் முழுவதும் அவர் அனுபவித்ததான அந்த பாடுகள் எல்லாம் ஒரு லேசான பாடு என்று சொல்கிறார். And what does he say? அதன் பின்பு அவர் என்ன சொல்கிறார்? All the suffering is working a glory for me in heaven. இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு பரலோகத்திலே ஒரு மகிமையை உண்டு பண்ணுகிறது என்று சொல்கிறார். He didn't just say glory. அவர் மகிமை என்று சொல்லவில்லை. He doesn't even say weight of glory. அவர் கனமகிமை என்றும் சொல்லவில்லை. He doesn't even say eternal weight of glory. அவர் நித்திய கனமகிமை என்றும் சொல்லவில்லை. He doesn't even say exceeding an eternal weight of glory. அதிகமான நித்திய கனமகிமை என்றும் அவர் சொல்லவில்லை. He doesn't even say more exceeding an eternal weight of glory. மிக அதிக நித்தியமான கனமகிமை என்றும் அவர் சொல்லவில்லை. In English he says far more exceeding an eternal weight of glory. மிகவும் அதிகமான நித்தியமான கனமகிமை என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Look at how he is describing the glory that our sufferings are working out in heaven. நம்முடைய பாடுகள் எல்லாம் பரலோகத்தில்
முகத்திலே நமக்கு உண்டு பண்ணுகிறதான மகிமையை பற்றி அவர் எப்படி இங்கே விவரிக்கிறார் என்று பாருங்கள். Not ordinary glory. சாதாரணமான ஒரு மகிமை அல்ல, Far more exceeding eternal weight of glory. 5 adjectives to describe that glory. அந்த மகிமையை விவரிக்கும்படியாக 5 காரியங்களை சொல்லி மிகவும் மிகவும் அதிகமான நித்தியமான கனமகிமை என்று சொல்கிறார். If we have that revelation, அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால் all our sufferings are working out a glory there. நம்முடைய பாடுகள் எல்லாம் அங்கே மேலே நமக்காக ஒரு மகிமையை உண்டு பண்ணுகிறது என்ற நோக்கம் நமக்கு இருக்கும் என்றால் Won't we be glad to suffer? நாம் பாடுபட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டோமா? One of our pastors described it like this. நம்முடைய பாஸ்டர்களில் ஒருவர் இப்படியாக சொன்னார். Supposing the government makes a statement, ஒருவேளை அரசாங்கம் இப்படி ஒரு காரியத்தை சொல்வார்கள் என்றால், if any enemy of yours spits on your face, உங்களுடைய சத்துருக்களில் யாராவது ஒருவர் உங்கள் முகத்தில் துப்புவார்கள் என்றால், the government will give 1 lakh rupees. அரசாங்கம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரும். If the government doesn't make such a statement, அரசாங்கம் ஒருவேளை அப்படி ஒரு வாக்கியத்தை சொல்லாமல் இருப்பார்கள் என்றால், and our enemy comes and spits on our face, நம்முடைய சத்துரு வந்து நம்முடைய முகத்திலே துப்பினால் what will our reaction be? நாம் எப்படி பிரதிபலிப்போம்? How dare you do that? எவ்வளவு தைரியம் இருந்தா எப்படி செய்வாய்? Do you know I also have spit in my mouth? என்னுடைய வாயிலும் எச்சில் இருக்குது என்று உனக்கு தெரியுமா? You think only you have spit? உன் வாயில மட்டும் தான் எச்சில் இருக்குது என்று நினைக்கிறாயா? Either we will spit or at least we will spit a few words. நாம் துப்பி விடுவோம், இல்லாவிட்டால் சில வார்த்தைகளையாவது துப்பி விடுவோம். But now the government is sanctioning 1 lakh rupees for enemy who spits on you. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் ஏதாவது சத்துரு உங்கள் மீது துப்பி விட்டால் உங்களுக்கு 1 லட்சம் என்று சொல்லி விடுகிறது. Now the enemy comes and spits. இப்பொழுது சத்துரு வந்து உங்கள் மீது துப்புகிறான். What will your reaction be? உங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? Thank you so much, dear brother. அருமையான சகோதரனே, மிகவும் நன்றி. Can you spit once more, please? இன்னொரு முறை என் மீது துப்புவாயா? But you know, this is real. ஆனால் இது உண்மை தெரியுமா? You know, it's very real. இது அதிக உண்மை தெரியுமா? If someone spits on our face, not 1 lakh, eternal weight of glory exceeding many crores is stored up in heaven for us. நம்முடைய முகத்தில் யாராவது துப்புவார்கள் என்றால் 1 லட்சம் ரூபாய் அல்ல, அதிக கோடிகள் பெரிய நித்திய கனமகிமை நமக்காக பரலோகத்தில் One வைக்கப்பட்டிருக்கிறது. day Pastor Don was in Israel. ஒரு நாள் பாஸ்டர் டான் இஸ்ரவேல் நாட்டிலே இருந்தார். The Israelites don't believe in Jesus. இஸ்ரவேலர்கள் இயேசுவிலே நம்புவதில்லை. In fact, they get angry when you speak about Jesus. உண்மையில் இயேசுவை பற்றி பேசினால் அவர்கள் அதிக கோபம் But அடைவார்கள். he spoke to a Jew. ஆனால் அவர் ஒரு யூதனிடம் He பேசினார். started from the Old Testament. அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பேச The ஆரம்பித்தார். Jew was listening. அந்த யூதன் கேட்டுக்கொண்டே இருந்தார். Slowly from the Old Testament, pastor turned to Jesus. மெதுவாக பாஸ்டர் பழைய ஏற்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவிடம் வந்துவிட்டார். The moment pastor uttered the word Jesus, பாஸ்டர் இயேசு என்ற வார்த்தையை சொன்னவுடன் the Jew collected some spit in his mouth, spat straight on his face. அந்த யூதன் தன் வாயிலே எச்சிலை கொஞ்சம் சேர்த்து கொண்டு நேரடியாக பாஸ்டர் முகத்திலே துப்பி விட்டான். And said, I'm sorry, but my religion asks me to do this. மன்னித்துக் கொள்ளுங்கள், என் மதம் என்னை இப்படிதான் செய்ய சொல்கிறது என்று சொன்னார். Pastor hugged him பாஸ்டர் அவனை உடனடியே கட்டி தழுவி கொண்டார். and said, my religion asks me to do this. என் மதம் என்னை இப்படிதான் செய்ய சொல்கிறது என்றார். Why? ஏன்? He had a revelation of heaven. பரலோகத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு உடையவராய் அவர் That இருந்தார். spit has earned so much of glory in heaven. அந்த அவன் எச்சிலை இவர் மீது துப்பினது அவருக்கு பரலோகத்திலே பெரிய மகிமையை உண்டு பண்ணிவிட்டது. Read Romans 8:18. ரோமர் 8:18 வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்லவென்று எண்ணுகிறேன். For I reckon that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. The sufferings of this present time are so great, you can't compare. The sufferings are nothing compared to the glory that we are going to receive. இக்காலத்து பாடுகள் பெரும் பாடாக அதிக பாடாக இருக்கிறது. ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள போகிறதான மகிமையோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. In the wilderness, வனாந்தரத்திலே the Jews built a tabernacle. யூதர்கள் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார்கள். They got a lot of gold and silver to build the tabernacle. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் கட்டுவதற்காக அதிக பொன்னும் வெள்ளியும் சேகரித்தார்கள். How did they get that gold and silver in the அந்த wilderness? பொன்னையும் வெள்ளியும் வனாந்தரத்தில் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? How did they get it? அவர்கள் எப்படி அதை பெற்றுக்கொண்டார்கள்? Read Exodus chapter 3 verse 22. யாத்திராகமம் 3:22 வசனத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும்
தன் தன் வீட்டில் தங்குறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். But every woman shall borrow of her neighbor and of her that sojourneth in her house jewels of silver and jewels of gold and raiment, and ye shall put them upon your sons and upon your daughters, and ye shall spoil the Egyptians. So what is God telling? தேவன் இங்கே என்ன சொல்கிறார்? He's telling all the Israelites, இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் பார்த்து, go and borrow all the gold and silver from your neighboring Egyptians. உங்களுடைய எகிப்தியர்களாகிய அயலவர்களுடைய வீட்டில் சென்று அவர்கள் வீட்டிலிருந்து பொன்னையும் வெள்ளியும் கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். Take it and go, don't give it back to them. அதை அவர்களிடம் வாங்கி கொண்டு போய்விடுங்கள், அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். How can God give such wrong advice? தேவன் எப்படி அப்படி ஒரு தவறான ஒரு புத்திமதியை சொல்ல முடியும்? How can God say take all the gold from the Egyptians and walk away, don't give it back? எகிப்தியர்கள் வீட்டில் இருக்கிறதான பொன்னை எல்லாம் வாங்கி கொண்டு போய்விடுங்கள், அவர்களுக்கு தராதீர்கள் என்று தேவன் எப்படி சொல்ல முடியும்? Is there any justification there? அதில் ஏதாவது நீதி இருக்கிறதா? Yes. ஆம். The Israelites had slogged 400 years in Egypt without any salary. இஸ்ரவேலர்கள் எந்த விதமான ஊதியம் இல்லாமல் 400 வருடங்கள் எகிப்திலே அவர்கள் கடின உழைத்திருக்கிறார்கள். No salary at all, they were slaves. அவர்களுக்கு சம்பளம் ஊதியமே இல்லை, அவர்கள் அடிமைகளாக தான் இருந்தார்கள். So the justification is that all this gold and silver was the salary for their 400 years of unjust suffering. அதனால் அவர்கள் அநீதியாக பாடுபட்டபடியால் நீதியாக அவர்களுக்கு இந்த பொன்னும் வெள்ளியும் கொடுக்கப்பட்டது. And now that gold and silver was taken, the tabernacle was built. இப்பொழுது அந்த பொன்னும் வெள்ளியும் அவர்கள் கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார்கள். They never knew. அவர்களுக்கு அது தெரியாது. When the whips fell on their back, அவர்களுடைய முதுகலின் பின்பு அந்த சாட்டை அடி விழுந்தபோது, do work quickly. சீக்கிரமாக உன் வேலையை செய். Sir, please, I'm tired. தயவு செய்து விட்டு விடுங்கள், நான் களைப்பாய் இருக்கிறேன். One more lash on the back. அவருடைய முதுகில் இன்னொரு அடி. Do it fast. சீக்கிரமாக செய். Why all that? ஏன் அதெல்லாம்? For 400 years. 400 வருடங்களாக. So that they might earn gold and silver, so that they might build the tabernacle. அவர்கள் பொன்னும் வெள்ளியும் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியாக, அதன் மூலமாக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாக தான். In the mind of God, as whip fell upon the backs of the Jews, they were earning gold and silver for the temple of God. யூதர்களுடைய முதுகிலே சாட்டை அடி விழும்போதெல்லாம் தேவனுடைய மனதிலே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்காக பொன்னும் வெள்ளியும் உண்டு பண்ணுவதுதான் இருந்தது. They were earning. அவர்கள் சம்பாதித்துக் In the கொண்டிருந்தார்கள். same way, every time we suffer here, அதே விதத்தில் நாம் இங்கே பாடுபடும் பொழுதெல்லாம், every time when the devil comes against us, put suffering into our lives, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் வந்து பாடுகளை போட்டுக் கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம், every time we face trials for the kingdom of heaven's sake, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் பாடு அனுபவிக்கும் போதெல்லாம் we are earning sufferings. பாடுகளை நாம் சம்பாதிக்கிறோம். So when we have a revelation of heaven, பரலோகத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால், suffering is nothing. பாடு ஒன்றுமில்லை, Death is nothing. மரணம் ஒரு காரியமில்லை. One man of God wrote about dying like this. ஒரு தேவனுடைய மனுஷன் மரிப்பதை பற்றி இப்படி ஒரு காரியம் எழுதியிருக்கிறார். He said he was speaking about death. அவர் மரணத்தை பற்றி பேசுகிறார். Afraid? பயமா? Afraid of what? எதை பற்றி பயம்? To feel the Spirit's glad release. ஆவி சந்தோஷமாக விடுதலையாகி போவதை உணர்வதை பற்றி பயமா? To pass from pain to perfect peace. வேதனையிலிருந்து பூர்ணமான சமாதானத்தை நோக்கி செல்ல பயமா? The strife and the strain of life to cease. வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இல்லாமல் போவதை பற்றி பயமா? Afraid of that? அதை பற்றி பயமா? Afraid to see the Father's Savior's face. இரட்சகரினுடைய முகத்தை பார்ப்பதற்கு பயமா? To hear His welcome. அவர் உங்களை வரவேற்பதை கேட்பதற்கு பயமா? And to trace the glory gleam from wounds of grace. அவருடைய கிருபை நிறைந்த அவருடைய காயங்களிலிருந்து புறப்படும் மகிமையை காண பயமா? Afraid of that? அதை பற்றி பயமா? To enter into heaven's rest. பரலோகத்தின் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க பயமா? And still to serve the Master blessed. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த எஜமானை சேவிக்க பயமா? From service good to service best. நல்ல சேவையிலிருந்து சிறந்த சேவை செய்ய செல்ல பயமா? Afraid of that? அதை பற்றி பயமா? See, he had such a vision of heaven.
பரலோகத்தை பற்றி அவருக்கு அவ்வளவு பெரிய வெளிப்பாடு He இருந்தது. wrote this poem because he was so excited to go to heaven. பரலோக போவ அவ்வளவு அவருக்கு சந்தோஷமாக இருந்தபடியால் இந்த கவிதையை ஏற்றிருக்கிறார். Beloved, when we yield to suffer, பிரியமானவர்களை பாடுபடும்படியாக நம்மை நாம் ஒப்படைக்கும் பொழுது, when we love God, தேவனை நாம் நேசிக்கும் பொழுது, when we get a glory of heaven, when பரலோகத்தில் we get a vision of heaven and its glory, பரலோகத்தை பற்றிய மகிமை, பரலோகத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் ஒரு தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது our suffering is so minimized. நம்முடைய பாடுகள் எல்லாம் குறைக்கப்படுகிறது. Oh, we rejoice in the middle of all our suffering. நம்முடைய எல்லா பாடுகளின் மத்தியில் நாம் களி கூறுகிறோம். Now, I want to give you a few tips about how we should behave in suffering. பாடுகளின் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். From all these things, we can minimize our suffering. இவை எல்லாவற்றின் மூலமாக நம்முடைய பாடுகளை எல்லாம் நாம் குறைக்கலாம். But in the middle of our suffering, ஆனால் நம்முடைய பாடுகளின் மத்தியில் we have to observe certain principles. சில கோட்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும். I will place before you 4 of them. அவற்றில் நான்கு காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். There might be more, but I place 4. அதிகமாக இருக்கலாம், ஆனால் 4 காரியங்களை மட்டும் சொல்கிறேன். First of all, முதலாவதாக, bring God into the situation immediately. உங்களுடைய அந்த சூழ்நிலையில் உடனடியாக தேவனை கொண்டு வந்து விடுங்கள். Bring God into the suffering. அந்த பாடின் மத்தியில் தேவனை கொண்டு வாருங்கள். We forget that. நாம் அதை மறந்து விடுகிறோம். When we see that situation staring at us, சூழ்நிலை நம்மை முறைத்து பார்க்கிறதை நாம் பார்க்கும் when பொழுது, we see that person threatening us, அந்த நபர் நம்மை பயமுறுத்துகிறதை நாம் பார்க்கும் பொழுது, we forget to take God, bring God into the situation. அந்த சூழ்நிலைக்குள்ளாக தேவனை கொண்டு வர வேண்டும் என்பதையே மறந்து We விடுகிறோம். must say no, God knows. தேவனுக்கு தெரியும் என்று நாம் சொல்கிறோம். We must say God knows. தேவனுக்கு அது தெரியும் என்று நாம் சொல்ல வேண்டும். We must say God is watching. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். We must bring God right in there. அப்படி செய்வதன் மூலமாக தேவனை நாம் அங்கே கொண்டு வர வேண்டும். What will happen when we are in trouble? Usually we go to help sources that we approached before in similar situations. நாம் பிரச்சனைகள் இருக்கும்போது முன்பு அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் எந்த உதவியை தேடி சென்றோமோ அந்த உதவியை தேடி செல்லுவோம். Or we'll run to the faith home to the servants of God. இல்லாவிட்டால் தெய்வ ஊழியர்களை நோக்கி விசுவாச வீட்டிற்கு ஓடுவோம். It's not wrong to do that. அது செய்வது தவறல்ல. But we should run there with God in our mind. ஆனால் நம்முடைய மனதில் தேவனை வைத்துக் கொண்டுதான் அங்கே போக So வேண்டும். that's the first situation. அது முதலாவது காரியம். Our habit is to go look for any human sources, any earthly sources where we can get immediate help. உடனடியாக உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது மனிதர்கள், ஏதாவது மண்ணுக்குரிய உதவியை தேடி செல்லுவோம். Say praise the Lord and go and borrow some money. சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே கடன் வாங்கி கொண்டு வந்து விடுவோம். Say praise the Lord and go to the police station. சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விடுவோம். Say praise the Lord and run to the hospital. சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே மருத்துவரிடம் போய் விடுவோம். And then say thank God, God delivered me. கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். That's not the way. Immediately go to God. அது செய்ய வேண்டிய விதம் அல்ல. உடனடியாக நாம் தேவனண்டையில் போக வேண்டும். When we bring God into the situation comes under control. தேவனை நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வரும்போது சூழ்நிலையே நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் ஆகிறது. Secondly, இரண்டாவதாக, in all our suffering, நம்முடைய எல்லா பாடுகளிலும் first look inside, then look outside. முதலாவதாக நமக்குள்ளாக பார்த்துவிட்டு அதன் பின்பு வெளியே பாருங்கள். In all our suffering, first look inside, then look outside. நம்முடைய எல்லா பாடுகளிலும் முதலாவது நமக்குள்ளாக பார்த்துவிட்டு அதன் பின்பு வெளியே பாருங்கள். The thing is, we never look inside when we suffer. இங்கே காரியம் என்னவென்றால் நாம் பாடுபடும் பொழுது நமக்குள்ளாக பார்ப்பதே இல்லை. That man, அந்த மனுஷன், that devil, அந்த பிசாசு, that situation, அந்த சூழ்நிலை, that money, அந்த பணம், that sickness, அந்த வியாதி, that debt, அந்த கடன், that's what we are looking at. அதை தான் நாம் பார்க்கிறோம். When they come against us, அவைகள் நமக்கு விரோதமாக வரும்போது first look inside. முதலாவதாக உள்ளே பாருங்கள். God has something to do inside. இங்கே உள்ளே செய்வதற்கு தேவனுக்கு ஏதோ இருக்கிறது. One day, for the first time in my life, I was going to play the keyboard in a huge convention. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய கன்வென்ஷனிலே நான் கீபோர்டு வாசிக்க போனேன். Say about 20,000-30,000 people. ஒரு 20,000-30,000 பேர் இருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். First day evening I played. முதல் நாள் மாலையில் வாசித்தேன். Next day morning, second day morning, someone else played. அடுத்த நாள் காலையில் வேறு யாரோ ஒருவர் வாசித்தார்கள். That evening I played. அந்த மாலையில் நான் வாசித்தேன். Third day morning I played. மூன்றாம் நாள் காலையில் நான் வாசித்தேன். I was very excited. அதிக சந்தோஷம் அடைந்தேன். After the morning service, the third day morning service was over. மூன்றாவது நாள் காலை ஆராதனை முடிவடைந்த பின்பு
4 or 5 of us were standing together. நாங்கள் ஒரு 4-5 பேர் சுற்றி நின்று கொண்டிருந்தோம். Someone comes up to the group. யாரோ அந்த கூட்டத்திடம் வந்தார்கள். What's this music? Not at all nice. என்ன இசை வாசிக்கிறார்கள், நன்றாகவே இல்லை. Yesterday morning it was nice. நேற்று காலை நன்றாக இருந்தது. That's when somebody else was playing. அப்பொழுதுதான் வேறு யாரோ ஒருவர் வாசித்தார்கள். I got so hurt. நான் அதிக பாதிக்கப்பட்டேன். How can a person say such a thing right when I'm standing there? நான் இங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுதே அந்த நபர் எப்படி இப்படி சொல்லலாம்? How can a person like that say such a thing with people around? என்னை சுற்றி ஜனங்கள் இருக்கும்போது இந்த நபர் என்னை பார்த்து எப்படி இப்படி சொல்லலாம்? I got angry. நான் கோபமடைந்தேன். I went and told the brother in charge. நான் அங்கே பொறுப்பாயிருந்த சகோதரனிடம் சென்று சொன்னேன், If people are going to talk like this, I don't want to play. ஜனங்கள் இப்படியெல்லாம் பேசினால் நான் வாசிக்க விருப்பம் இல்லை. Then the brother said, no, you must play. அப்பொழுது அந்த சகோதரன் என்னிடம் சொன்னார், இல்லை நீ வாசிக்க வேண்டும் I என்றார். was not in a right mood. எனக்கு நல்ல மூடு இல்லை. But for obedience sake, I went and played. ஆனால் கீழ்ப்படிதலுக்காக நான் சென்று வாசித்தேன். And God spoke to me. தேவன் என்னோடு பேசினார். Why did you get hurt? நீ ஏன் அதனால் துக்கம் அடைந்தாய்? Why did you get hurt? நீ ஏன் துக்கம் அடைந்தாய்? Is it not because you think you can play well? நன்றாக உனக்கு வாசிக்க தெரியும் என்று நீ நினைக்கிறபடியால் தானே துக்கம் அடைந்தாய்? Is that thought not your pride? அந்த சிந்தனை உன்னுடைய பெருமை அல்லவா? Yes, Lord. ஆமாண்டவரே. Then is that sister and that sister a good sister who showed your pride? உன்னுடைய பெருமையை உனக்கு காண்பித்த அந்த சகோதரி ஒரு நல்ல சகோதரி அல்லவா? Yes, Lord. ஆமாண்டவரே. Then can you get angry with her? அப்படி இருக்கும்போது நீ அவர்களிடம் கோபம் படலாமா? No, Lord. இல்லை ஆண்டவரே. So God showed me the inside. எனக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். Then I looked outside. அப்பொழுது நான் வெளியே பார்த்தேன். When I saw the inside, I saw pride. நான் உள்ளே பார்த்தபோது பெருமை இருந்தது. Then when I saw outside, வெளியே நான் அதன் பின்பு பார்த்தபோது I saw that sister not as an enemy. I thank God because God gave such people who can show my pride. அந்த சகோதரியை நான் ஒரு சத்துருவாக பார்க்கவில்லை. என்னுடைய பெருமையை காண்பிக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களை எனக்கு தேவன் தந்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். So if I first look outside, I will see enemies, adversaries, adverse situations. அதனால் ஒருவேளை நான் முதலாவது வெளியே பார்ப்பேன் என்றால் சத்துருக்களையும் பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் தான் நான் பார்ப்பேன். But when I look inside and then outside, ஆனால் முதலாவது நான் உள்ளே பார்த்துவிட்டு அதன் பின்பு வெளியே பார்ப்பேன் என்றால் it's quite different. அது வித்தியாசமா Those இருக்கிறது. adverse situations are not adverse situations anymore. அந்த பிரதிகூலமான சூழ்நிலைகள் எல்லாம் அது முதற்கொண்டு பிரதிகூலமாய் இல்லை. Read 2 Corinthians 4:17 again. 2 கொரிந்தியர் 4:17 மீண்டுமாக வாசியுங்கள். மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. For our light affliction which is but for a moment worketh for us far more exceeding and eternal weight of glory. That word undakkugirathu in Tamil, in English it says worketh for us. உண்டாக்குகிறது என்று தமிழில் இருக்கிறதான அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே நமக்காக உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். நமக்காக கிரியை செய்கிறது. நமக்காக கிரியை செய்கிறது. Those sufferings, அந்த பாடுகள், those afflictions, அந்த உபத்திரவங்கள், those enemies, அந்த சத்துருக்கள், that death, அந்த கடன், all these adverse situations, இந்த எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகள், when we look inside and then outside, நாம் நமக்குள்ளாக முதலாவது பார்த்துவிட்டு பின்பு வெளியே பார்ப்போம். what does this verse say? இந்த வசனம் நம்மை பார்த்து என்ன சொல்கிறது? They are not working against us. அவையெல்லாம் நமக்கு விரோதமாக கிரியை செய்யவில்லை. The Bible says they are working for us. வேதம் சொல்கிறது அவையெல்லாம் நமக்காக தான் கிரியை செய்கிறது. They are working for us an eternal weight of glory. அவை நமக்காக ஒரு நித்திய கனமகிமையை உண்டு பண்ணுகிறது. So that's the second thing. அது இரண்டாவது காரியம். First of all, bring God into the situation. முதலாவதாக தேவனை சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வாருங்கள். Secondly, in every suffering, first look inside, then look outside. இரண்டாவதாக எல்லா பாடுகளிலும் முதலாவதாக உள்ளே பார்த்துவிட்டு அதன் பின்பு வெளியே பாருங்கள். Thirdly, மூன்றாவதாக in our suffering, நம்முடைய பாடுகளில் be very careful about the words of our mouth. நம்முடைய வாயின் வார்த்தைகளை பற்றி அதிக கவனமாயிருக்க வேண்டும். Very important thing. மிகவும் முக்கியமான காரியம். We must be very careful about the words of our mouth. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பற்றி நாம் அதிக கவனமாயிருக்க வேண்டும். There was a challenge between God and Satan about Job. யோபுவை பற்றி தேவனும் பிசாசும் ஒரு சவால் விட்டார்கள். Hast thou considered my servant Job? என்னுடைய தாசனாகிய யோபுவை நீ பார்த்தாயோ? Yes, you put a fence around him, you put a fence around his house, and you put a fence around everything he has. Naturally, he will come to all the meetings, he will bless you, he will say praise the Lord, he will come and testify, he will bring new souls into the church.
ஆம், நீர் அவனை சுற்றி ஒரு வேலி அடித்தீர், அவனுடைய வீட்டை சுற்றி வேலி அடித்தீர், அவனுடைய உரிமைகள் உடைமைகள் எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடித்திருக்கிறீர். பொதுவாக அவன் உம்மிடம் வருவான், அவன் சோத்திரம் சொல்வான், சாட்சி சொல்லுவான், புதிய ஆத்துமாக்கள் எல்லாம் சபைக்கு கொண்டு வருவான். Remove his fence. அந்த வேலியை நீர் அகற்றும். Touch his possessions. அவனுடைய உடைமைகளை தொட்டு பாரும். Then see, he will curse you. அப்பொழுது பாரும், அவன் உம்மை சபிப்பான். All right? சரி, All that he has is in your power, Satan. அவனுக்கு இருக்கிற அனைத்தும் சாத்தானே உன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொடுத்து விடுகிறேன். The moment Jesus said that, இயேசு அதை சொன்ன உடனே, the moment Jesus said, all that he has is in your power. அவனுடைய உடைமைகள் எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது என்று இயேசு சொன்ன உடனே, Read that verse, Job 1:12. யோபு 1:12 வாசியுங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் All that he has is in your hand. அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது என்கிறார். The moment God said that, தேவன் அதை சொன்ன உடனே one fence was gone. ஒரு வேலி போய்விட்டது. Now Satan has the power, the permission to go and touch anything that belongs to Job. யோபுக்கு உரிய எதையும் சாத்தான் போய் தொடக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டான். What did the devil do? பிசாசு என்ன செய்தான்? What did Satan do? சாத்தான் என்ன செய்தான்? He ran immediately and demolished all that Job had. அவன் உடனடியாக ஓடி போய் யோபுக்கு இருந்ததான அனைத்தையும் அழித்து போட்டு விட்டான். He didn't run immediately. அவன் அப்படி செய்யவில்லை. Read 13, verse 13. 13 வாசியுங்கள். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, போதும். And there was a day when his sons and his daughters were eating and drinking wine in their eldest brother's house. There was a day. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலே He didn't go immediately. அவன் உடனடியாக போகவில்லை. He waited for a day. ஒரு நாள் வரும்படியாக காத்திருந்தான். What day? அது எந்த நாள்? A day of eating and drinking. புசிப்பும் குடிப்பும் வருகிறதான ஒரு நாளுக்காக A காத்திருந்தான். day of feasting and celebration. கொண்டாட்டும் விருந்து இருக்கிறதான ஒரு நாளுக்காக காத்திருந்தான். Why did Satan wait for that day? ஏன் சாத்தான் அந்த நாள் வரும் வரை காத்திருந்தான்? Satan was not interested in attacking Job. யோபை தாக்குவதில் சாத்தானுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. Satan was not interested in that. சாத்தானுக்கு அதில் ஆர்வம் இல்லை. Satan was, if he was interested, he would have gone and attacked immediately. ஒருவேளை யோபுவை தாக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருப்பான் என்றால் உடனடியாக போய் யோபுவை தாக்கி But இருப்பான். what is Satan looking for? ஆனால் சாத்தான் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தான்? What is Job going to say when he is attacked? யோபு தாக்கப்படும் பொழுது, அவனுடைய உடைமைகள் தாக்கப்படும் பொழுது அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை தான் பார்த்து கொண்டிருந்தான். That's the bet. That's the challenge between God and Satan. அதுதான் தேவனுக்கும் சாத்தானுக்கும் மத்தியில் விடப்பட்ட சவால். Lord, permit me to touch all that he has, then he will curse you. ஆண்டவரே, அவனுக்கு உரியவைகள் அனைத்தையும் நான் தொட நீர் அனுமதி கொடும், அப்பொழுது பாரும் அவன் உம்மை சபிப்பான். So now the challenge is not to attack. The challenge is, let some word of blasphemy, some word of complaint, some word of murmur come out of Job's mouth. சவால் யோபுவை தாக்கும்படியாக அல்ல, ஆனால் யோபினுடைய வாயிலிருந்து சில முறுமுறுப்பின் வார்த்தைகள், சில தூஷணத்தின் வார்த்தைகள், சில குறையின் வார்த்தைகள் வரட்டும், அதை தான் இவன் எதிர்பார்த்தான். So he didn't attack immediately. அதனால் இவன் உடனடியாக சென்று தாக்கவில்லை. He waited for a day. ஒரு நாள் வரும் வரை காத்திருந்தான். What day? எந்த நாள்? A day when Job may be careless. யோபு ஒருவேளை கவலையீனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள். When he is eating, அவன் புசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, drinking wine, அவன் திராட்சரசம் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, his family, அவனுடைய குடும்பத்தோடு all happy, laughing and joking, எல்லோரும் சந்தோஷமாக அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது suddenly the attack came. திடீரென்று சேதம் உண்டாயிற்று. He wanted to take Job in carelessness. அவன் யோபுவை கவலையீனமாக இருக்கிற நேரத்தில் தாக்க வேண்டும் என்று விரும்பினான். But thank God, Job was not careless. ஆனால் கர்த்தருக்கு நன்றி, யோபு கவலையீனமாக இருக்கவில்லை. What was the certificate from heaven? பரலோகத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் என்ன? In all this, Job sinned not with his lips. இவை எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யாமல் இருந்தான். Hallelujah! That's exactly what happens in our life sometimes. அதுதான் சில நேரங்களில் இதேதான் சம்பவிக்கிறது. We don't realize. நாம் அதை உணர்கிறதில்லை. But sometimes heaven has a bet over us with hell. ஆனால் சில நேரத்திலே நரகத்தோடு கூட பரலோகம் நம்மை பற்றி ஒரு சவால் விடுகிறது. Heaven and hell have a bet over us. நரகமும் பரலோகமும் நம்மீது ஒரு சவால் விடுக்கிறது. Be very careful about the words of your mouth. உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பற்றி அதிக கவனமாயிருங்கள். What's all this suffering all the time? இது என்ன எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டே இருக்கிறோம்? Why is this God always like this? ஏன் இந்த தேவன் எப்பொழுதும் இப்படியே இருக்கிறார்? When I was in my old religion, I was all right. நான் என்னுடைய பழைய
மதத்தில் இருக்கும் பொழுது நன்றாக தான் இருந்தேன். From the time I stepped to this church, always suffering. இந்த சபைக்கு எப்போது வந்தேனோ அப்போதிலிருந்து பாடுதான். I came for relief and I'm suffering. நான் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று வந்தேன், ஆனால் இங்கேதான் பாடுபடுகிறேன். All this prayer and God and Bible, all hoax. இந்த ஜெபம் தேவன் இது எல்லாம் பொய்யான காரியங்கள். Satan will be clapping. நீங்கள் இப்படி சொல்லும் பொழுது சாத்தான் கைகளை தட்டி கொண்டிருப்பான். Jesus, hell has won. இயேசுவே நரகம் ஜெயித்து விட்டது. How many times we have made heaven lose and hell win? எத்தனை முறை பரலோகம் தோல்வியை தழுவி நரகம் ஜெயிக்க நாம் செய்திருப்போம். Suddenly Job's children died. திடீரென்று யோபின் பிள்ளைகள் மரித்து போனார்கள். Job's oxen died. யோபினுடைய காளைகள் எல்லாம் மரித்து போனது. Job's sheep died. யோபினுடைய ஆடுகள் எல்லாம் மரித்தது. Job's possessed house fell down. யோபினுடைய வீடு எல்லாம் சீர்குலைந்து போனது. His camels died. அவனுடைய ஒட்டகம் எல்லாம் மரித்து போனது. You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? One after the other servants are coming. சேவகர்கள் ஒருவராய் வந்து கொண்டே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். So your camels are gone. எஜமானே உம்முடைய ஒட்டகம் போய்விட்டது. Suddenly another servant, so your sheep are gone. திடீரென்று வேறு ஒருவன் வந்தான், எஜமானே உங்களுடைய ஆடு போய்விட்டது. Suddenly a third person comes, so your oxen are gone. மூன்றாவது நம்பர் வந்து எஜமானே உம்முடைய காளை போய்விட்டது. Then another person comes, so your house is gone, your children are gone. அடுத்த நபர் உடனடியாக வந்து எஜமானே உம்முடைய வீடு போனது, உம்முடைய பிள்ளைகள் போய்விட்டார்கள் என்றான். You know what Job did? யோபு என்ன செய்தான் தெரியுமா? When he heard this, இவற்றையெல்லாம் கேட்டபோது he fell down அவன் கீழே விழுந்தான். and worshipped God. அவன் கீழே அமர்ந்து பணிந்து தேவனை நமஸ்கரித்தான். What a beautiful reaction. அவன் எவ்வளவு அழகாக பிரதிபலிக்கிறான் பாருங்கள். That should be our reaction. நம்முடைய பிரதிபலிப்பும் அப்படிதான் இருக்க வேண்டும். Worship God. தேவனை ஆராதியுங்கள். When things are adverse, worship God. வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பிரதிகூலமாயிருக்கும் பொழுது தேவனை When ஆராதியுங்கள். we suffer, praise God. நாம் பாடுபடும் பொழுது கர்த்தரை துதியுங்கள். When we lose, God has given, God has taken, praise God. நாம் இழக்கும் போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். Fourthly, நான்காவதாக I'll go quickly through that. சீக்கிரமாக நான் சொல்லுகிறேன். In every suffering, there are two victories. ஒவ்வொரு பாடுகளிலும் இரண்டு ஜெயம் உண்டு. One is a carnal victory, the other is a spiritual victory. ஒன்று மாம்சீகமான ஜெயம், மற்றொன்று ஆவிக்குரிய விதத்தில் ஜெயம். For example, உதாரணத்திற்கு suppose the two of us are fighting. நாங்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். He argues, I argue. அவர் தர்க்கமிடுகிறார், நானும் தர்க்கம் செய்கிறேன். Argument goes on. தர்க்கம் போய் கொண்டே இருக்கிறது. Suddenly I get hot. திடீரென்று நான் அதிக கோபம் I அடைகிறேன். bang the table and speak. நான் டேபிளை அடித்து பேசுகிறேன். Suddenly my long tongue wins. திடீரென்று நான் அதிகமாக பேசி ஜெயித்து விடுகிறேன். என்னுடைய நீண்ட நாவினாலே ஜெயித்து விடுகிறேன். And then I go about saying, I shut his mouth. அதன் பின்பு நான் சுற்றி சொல்லிக் கொண்டே வருகிறேன், அவன் வாயை நான் அடைத்து விட்டேன். One question I asked him, he couldn't open his mouth. ஒரு கேள்வி கேட்டேன், அவனால் வாயை திறக்கவே முடியவில்லை. I won. நான் ஜெயித்து விட்டேன். That's carnal victory. அது மாம்சீகமான ஜெயம். But in the spiritual kingdom of God, ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் the one who shuts his mouth first wins. யார் அவர்களுடைய வாயை முதலாவது அடைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயித்து The விட்டார்கள். one who humbles himself first wins. யார் முதலாவது தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். Okay, brother, let's stop fighting. We are brothers. Don't want. Forgive me. I shouldn't have spoken like this. I'm sorry. The one who says that wins. சரி சகோதரனை மன்னித்துக்கொள், நாம் சண்டையிட வேண்டாம், நான் தவறாக இப்படி சொல்லியிருக்க கூடாது, நாம் ஒன்றாக இருப்போம், மன்னித்து விடு என்று சொல்கிற முதலாவது சொல்கிறதான அந்த நபர் தான் ஜெயித்து விடுகிறார்கள். One day someone scolded me. ஒரு நாள் ஒருவர் என்னை திட்டி விட்டார்கள். Scolded me and scolded me and scolded me. என்னை திட்டிக் கொண்டார்கள், திட்டிக் கொண்டிருந்தார்கள், திட்டினார்கள். I could have scolded back. நான் திரும்ப திட்டி இருக்கலாம். Thank God, God kept my mouth shut. கர்த்தருக்கு நன்றி, தேவன் என்னுடைய வாயை அடைத்து வைத்தார். But after scolding so much, ஆனால் அவ்வளவு நேரம் என்னை திட்டின பின்பு the person says, just because I scolded you and you kept quiet, you think you're very spiritual, is it? நான் திட்டிக் கொண்டிருக்கும் போது நீ உன்னுடைய வாயை அடைத்துக் கொண்டிருந்தபடியால் நீ பெரிய அவிக்குரிய நபர் என்று நினைக்கிறாயா? That word will provoke me to come out with all the words possible. அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னால் முடிந்தவரை எல்லா வார்த்தையும் சொல்லிவிடக்கூடிய விதத்தில் என்னை தூண்டி விட்டது. Thank God I continue to keep my mouth shut. கர்த்தருக்கு நன்றி, தொடர்ந்து என்னுடைய வாயை நான் அடைத்துக் கொண்டுதான் So there இருந்தேன். are two ways of fighting. நாம் சண்டையிடக்கூடிய யுத்தம் செய்யக்கூடிய இரண்டு விதம் உண்டு. Two ways of dealing with every suffering. ஒவ்வொரு பாடோடும் இரண்டு விதத்தில் இடைப்படலாம். That's why the Bible speaks of good soldiers of Christ. அதனால் தான் கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகர்கள் என்று வேதம் சொல்கிறது. Because there are bad soldiers also. ஏனென்றால் கெட்ட போர் சேவகர்களும் இருக்கிறார்கள். That's why the Bible says fight a good fight of faith. அதனால் தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்று
என்று வேதம் சொல்கிறது. Because there is a bad fight of faith also. ஏனென்றால் விசுவாசத்தினுடைய கெட்ட போராட்டத்தையும் போராடுகிறார்கள். Look at how Jesus won on the cross. இயேசு சிலுவையில் எப்படி ஜெயித்தார் என்று பாருங்கள். He was hanging on the cross. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். He saved others, himself he cannot save. மற்றவர்களை எல்லாம் ரட்சித்தார், தன்னையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. All the passers by mocked at him. வழிபோக்கர்கள் எல்லாம் அவரை பார்த்து பரிகசித்தார்கள். No, this can't be the Son of God. இல்லை, இவர் தேவனுடைய குமாரனாக இருக்க முடியாது. If thou be the Son of God, come down from the cross, we will believe on you. நீர் தேவனுடைய குமாரனாய் இருப்பீர் என்றால் இப்பொழுது சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வாரும், உம்மை விசுவாசிக்கிறோம். He didn't come down. அவர் கீழே இறங்கவில்லை. He remained there. அவர் அங்கேயே தான் இருந்தார். So you're not the Son of God. See, you can't come down. பார்ப்பார், உன்னால் கீழே இறங்க முடியவில்லை, நீ தேவனுடைய குமாரன் அல்ல. But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? Hanging on the cross, was it a loss or a victory? சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தது அது ஒரு இழப்பா, நஷ்டமா, இல்லாவிட்டால் ஜெயமா? Colossians chapter 2 verse 15. கொலோசியர் 2 அதிகாரம் 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it. When everybody around, all the people around said, look at that defeated man hanging on a cross. அவரை சுற்றி இருந்ததான ஜனங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறதான சிலுவையில் இருக்கிறதான அந்த மனுஷனை பாரும் என்று He சொன்னபோது, saved others, himself he cannot save. மற்றவர்களை ரட்சித்தார், தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னபோது, What certificate is the Bible saying? ஆனால் வேதம் என்ன சான்றிதழை தருகிறது? He triumphed. அவர் வெற்றிகரமாக ஜெயம் பெற்றார். He made a show of all the principalities and powers openly. அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினார். In that apparent defeat, he was actually defeating all the demons of hell. தோல்வியை போன்று காட்சியளித்ததான தோல்வியை போன்று இருந்ததான அந்த தோல்வியில் உண்மையில் அவர் பிசாசினுடைய எல்லா வல்லமைகளையும் தோற்கடித்தார். Beloved, sometimes in a victory that has to be won in heaven, we might appear defeated in this carnal world. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே பரலோகத்திலே ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும் என்றால் பூமிக்குரிய இந்த மாம்சீகமான உலகத்தில் நாம் தோல்வியை தழுவ வேண்டி இருக்கும். How do we win our sufferings? நம்முடைய பாடுகளில் நாம் எப்படி ஜெயிக்கிறோம்? By our character. நம்முடைய சுபாவத்தின் மூலமாக. Outside of our character, there is no victory in heaven. நம்முடைய சுபாவத்தை தவிர்த்து வேறே விதங்களிலே பரலோகத்தில் ஜெயம் இல்லை. We win by holiness. நாம் பரிசுத்தத்தினாலே ஜெயிக்கிறோம். We win by humbling ourselves. நம்மை நாமே தாழ்த்துவதன் மூலமாக ஜெயிக்கிறோம். We win by asking pardon. மன்னிப்பு கேட்பதன் மூலமாக நாம் ஜெயிக்கிறோம். We win by forgiving. மன்னிப்பதன் மூலமாக நாம் ஜெயிக்கிறோம். We win by loving our adversaries. நம்முடைய எதிராளியை சத்துருக்களை நேசிப்பதன் மூலமாக நாம் ஜெயிக்கிறோம். Are we winning this battle? இந்த யுத்தங்களில் எல்லாம் நாம் ஜெயிக்கிறோமா? The spiritual victory of by character is what counts. சுபாவத்தின் மூலமாக வருகிறதான ஆவிக்குரிய ஜெயம்தான் அது கணக்கில் எடுக்கப்படுகிறது. These are some of the things that we have to observe during suffering. பாடுகளின் நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இவை. Just one more thing before we close. நாம் முடிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு காரியம். No need to be afraid of suffering. பாடுகளை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We can rejoice in suffering. பாடுகளிலே நாம் களி கூறலாம். But there is one suffering we have to be afraid of. ஆனால் ஒரு பாடை பற்றி நாம் பயப்பட வேண்டும். There's only one suffering we must be afraid of. நாம் பயப்படக்கூடிய ஒரே ஒரு பாடுதான் இருக்கிறது. It was a suffering even Jesus was afraid of. அந்த பாடை பற்றி இயேசுவும் பயந்தார். Only that suffering we should fear. அந்த பாடுக்காக தான் பயப்பட வேண்டும். What is that suffering? அந்த பாடு என்ன? When Jesus was in the garden of Gethsemane, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது he said, Father, if it be possible, let this cup pass from me. அவர் சொன்னார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது. He seemed to be afraid of something there. அங்கே எதையோ ஒன்றை பற்றி அவர் பயப்படுவதை போன்று இருக்கிறது. Was it about the nails getting into him? அவருடைய கைகளிலே ஆணி பாயுமே அதை பற்றி பயந்தாரா? What was it about the scourging? இல்லை ஒருவேளை அவரை சாட்டையால் அடிப்பார்களே அதை பற்றி பயந்திருப்பாரோ? Or about the mockery? இல்லாவிட்டால் அவரை பரிகசிப்பார்களே அதை பற்றி பயந்திருப்பாரோ? Or about all his blood coming out? இல்லாவிட்டால் அவருடைய ரத்தம் எல்லாம் வெளியே வருமே அதை பற்றி பயந்திருப்பாரோ? Those were terrible sufferings. அவையெல்லாம் பயங்கரமான பாடுகள் தான். But when he said, if it be possible, let this cup pass from me. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது என்று அவர் சொன்னபோது What was he chiefly afraid of? அவர் அதிகமாக எதை பற்றி பயந்திருந்தார்? There was one suffering he was afraid of. அவர் ஒரு பாடை பற்றி அதிக பயந்திருந்தார். Separation from God. தேவனை விட்டு பிரிந்து விடுவோமோ என்று பயந்திருந்தார். As the sins of the world would come upon him. உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது வரும்போது When his beloved father
அவருடைய பிரியமான தகப்பன், in whose bosom he had just spent an eternity. அவருடைய மடியில் நித்திய காலம் வாழ்ந்தார். Now that father is going to turn away his face. ஆனால் இப்போது அந்த பிதா அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்ள போகிறாரே, Only for a moment. ஒரு க்ஷண பொழுதுதான். But Jesus could not bear even ஆனால் that. அதையும் இயேசுவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. Father, if it be possible, let this cup pass from me. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது. What's the proof that when Jesus prayed that prayer in Gethsemane, he was praying about this father's turning his face? கெத்செமனே தோட்டத்திலே இயேசு அந்த ஜெபத்தை செய்தபோது பிதா அவருடைய முகத்தை இவரை விட்டு திருப்பி விடுவாரோ என்பதை பற்றி தான் பயந்தார் என்று நிரூபிக்கிற காரியம் என்ன? There's one proof. ஒரு நிரூபிக்கக்கூடிய காரியம் உண்டு. When Jesus was hanging on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது he never complained about any of his sufferings. அவருடைய பாடுகளில் ஒன்றை பற்றியும் அவர் குறை சொல்லவில்லை. He never said, look, all the blood is coming out. பார்ப்பார், ரத்தம் எல்லாம் வெளியே வருகிறதே என்று அவர் He சொல்லவில்லை. never said, oh, my feet are aching. என்னுடைய கால் வலிக்கிறதே என்று அவர் சொல்லவில்லை. He never said, oh, my naked back is rubbing against the cross. என்னுடைய வஸ்திரம் இல்லாத இந்த முதுகு, My naked என்னுடைய back. நிர்வாணமான இந்த முதுகு பின்பாக சிலுவையிலே உரசுகிறதே என்று அவர் சொல்லவில்லை. But he mentioned one suffering. ஆனால் அவர் ஒரு பாடை அங்கே சொல்கிறார். My God, why hast thou forsaken me? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? That's the only suffering he mentioned on the cross. அவர் சிலுவையில் சொன்ன ஒரே பாடு அந்த பாடுதான். It was that one thing that he was just able to bear. அந்த ஒரு காரியத்தை தான் அவரால் சகித்துக் கொள்ளக்கூடியதா இருந்தது. That he could not bear. அவரால் சகித்துக் கொள்ள கூடாமல் இருந்தது. My God, why hast thou forsaken me? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Beloved, if at all there is any suffering that we should be afraid of, it's that one suffering. பிரியமானவர்களே, நாம் பயப்படக்கூடிய பாடு ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் அதை பற்றி தான் நாம் பயப்பட வேண்டும். Any time the presence of God leaves us, தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு செல்லக்கூடிய எந்த நேரமாயிருந்தாலும், any time we don't hear the voice of God, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க கூடாமல் இருக்கும் எந்த நேரமாயிருந்தாலும், any time we feel empty in our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு வெற்றிடத்தை நாம் தழுவுகிற எந்த நிலவரமாயிருந்தாலும், do we suffer? நாம் அதை பற்றி பாடுபடுகிறோமா? We are not bothered about it. அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. We are quite happy. அதை பற்றி அதிக சந்தோஷமா இருக்கிறோம். I have my money and my family, children, all are well. That's enough for me. பணம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் குழந்தைகள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், அது போதும். That's not right. அது சரியல்ல. Then we are not right. அப்படி என்றால் நாமும் சரியில்லை. Our suffering should be when God leaves us, we should suffer. தேவன் நம்மை விட்டு விலகுவார் என்றால் நாம் பாடுபடதான் வேண்டும். And in that suffering and agony, we should call back, my God, please come back to me. அந்த பாடிலே வியாகுலத்தோடு தேவனை நோக்கி, என் தேவனே, தயவு செய்து மீண்டுமாக என்னிடம் வாரும் என்று அழைக்க வேண்டும். Beloved, nothing else is suffering. If at all there is suffering, this one thing alone is suffering. பிரியமானவர்களே, வேறு எதுவும் பாடு இல்லை. ஒருவேளை பாடு என்று ஒன்று இருக்கும் என்றால் இது மட்டும்தான் பாடு. When God leaves us, when we are separated from God, that is suffering. தேவன் நம்மை விட்டு விலகி செல்வார் என்றால், தேவனை விட்டு நாம் பிரிக்கப்படுவோம் என்றால் அதுதான் பாடு. What is hell? நரகம் என்றால் என்ன? It's a place where there is no God. தேவனற்ற ஒரு இடம் அது. Beloved, even in this world there is God. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் தேவன் இருக்கிறார். Everywhere in this world God is there. இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் தேவன் இருக்கிறார். Wicked people survive because God is there. தேவன் இருக்கிறபடியால் தான் பொல்லாதவர்களும் இன்னும் பிழைத்திருக்கிறார்கள். God is giving them time to repent. God is giving them grace to repent, to turn from their wicked ways. So God is allowing them to live. Doesn't allow the wicked one to touch the wicked man. அவர்கள் மனம் திரும்பும்படியாக நேரத்தையும் கிருபையும் தருகிறார். அவர்கள் தேவனண்டையில் திரும்பும்படியாக நேரத்தை தருகிறார். பொல்லாதவர்களை கொலை செய்யும்படியாக கொல்லும்படியாக அவர் அனுமதிப்பதில்லை. He doesn't allow the wicked one to kill the wicked man. பொல்லாங்கன் பொல்லாதவர்களை கொலை செய்யும்படியாக அவர் அனுமதிப்பதில்லை. He causes the sun to rise on the just and on the unjust. He causes the rain to fall on the good and on the evil. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். But in hell, ஆனால் நரகத்திலோ there is no God's protection. அங்கே தேவனுடைய பாதுகாப்பு இல்லை. There is no rain upon the evil. அங்கே தீயவர்கள் மீது மழை பெய்யாது. There is no blessing for the evil. அங்கே பொல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. It's a godless place. அது தேவனற்ற ஒரு இடம். There the devil is in full control. அங்கே பிசாசு தான் முழு காரியத்தையும் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறான். That is hell. அதுதான் நரகம். No place, no God there. தேவனற்ற ஒரு இடம். Beloved, பிரியமானவர்களே, in this world, இந்த உலகத்திலே if you and I as children of God, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக,
if at any time we are separated from God, பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதாவது நேரத்தில் தேவனை விட்டு நாம் பிரிக்கப்படுவோம் என்றால், if we don't feel the presence of God, தேவனுடைய சமூகத்தை நம்மால் உணரக்கூடாமல் இருக்கும் என்றால், hell has begun. நரகம் ஆரம்பமாயிற்று. Hell has begun. நரகம் ஆரம்பமாயிற்று. We should always keep God with us. எப்பொழுதும் தேவனை நம்மோடே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? We have heard so much about suffering. பாடுகளை பற்றி நாம் அதிக கேள்விப்பட்டோம். We may be in some kind of suffering. நாம் ஒருவேளை ஒரு விதமான பாடல் இருக்கலாம். We have learnt about suffering. பாடுகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டு இருக்கலாம். We have learnt how to minimize on suffering. நம்முடைய பாடுகளை எப்படி குறைப்பது என்று நாம் கற்றுக்கொண்டு இருக்கலாம். We have learnt what to do in suffering. பாடுகளில் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு We have இருக்கலாம். also learnt about what is that one suffering we should be afraid of. நாம் எந்த பாடை பற்றி பயப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு பாடை பற்றி நாம் கற்றிருக்கலாம். What are we going to decide? நாம் என்ன தீர்மானிக்க போகிறோம்? Within a few moments we are going to disperse. இன்னும் சில நிமிடங்களிலே நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல போகிறோம். You know, God is here. தேவன் இங்கே இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? Can you feel His presence? அவருடைய சமூகத்தை உங்களால் உணர முடிகிறதா? Can we realize God is in this place? தேவன் இந்த இடத்தில் இருக்கிறதை உங்களால் உணர முடிகிறதா? If we cannot, நம்மால் ஒருவேளை உணர முடியாமல் இருக்கும் என்றால், let that be suffering. அது உங்களுக்கு பாடா இருக்கட்டும். Immediately pray, Lord, give me your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நான் உணர செய்யும் என்று உடனடியாக ஜெபிப்பீர்களாக. Lord, give me your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை எனக்கு தாரும் என்று கேட்பீர்களாக. Bring me into your presence. உம்முடைய சமூகத்திற்குள்ளாக என்னை கொண்டு வரும் என்று கேட்பீர்களாக. Otherwise, if we allow that to remain, இல்லாவிட்டால் அந்த நிலைமை நீடித்திருக்கும்படியாக நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால், hell has begun. நரகம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாயிற்று. Shall we all quickly come into the presence of God? சீக்கிரமாக நாம் எல்லோரும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக வருவோமா? Before we disperse, நாம் கலைந்து செல்வதற்கு முன்பாக we should enjoy the presence of God and go. தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவித்து செல்ல வேண்டும். Then there will be no suffering. அப்படி என்றால் நமக்கு பாடு இருக்காது. The devil can wait outside. பிசாசு ஒருவேளை வெளியே காத்திருக்கலாம். Our human enemies can wait outside. மனித சத்துருக்கள் வெளியே ஒருவேளை காத்திருக்கலாம். That frightening situation can wait outside. பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு வெளியே காத்திருக்கலாம். But we will go with happiness. ஆனால் நாமோ சந்தோஷமாய் We போவோம். will go with நாமோ joy. சந்தோஷமாய் போவோம். Oh, what a privilege it is to suffer for Jesus. இயேசுவுக்காக பாடுபடுவது என்ன ஒரு ஸ்லாக்கியம் இது. Shall we all with eyes closed, நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி looking to the presence of God, தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, surrendering our spirit, soul and body to நம்முடைய God, ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனடியில் ஒப்படைத்து surrender to suffer for Jesus. இயேசுவுக்காக பாடுபடும்படியாக உங்களை சமர்ப்பியுங்கள். Oh, it's nothing, brother. It's nothing, sister. அருமையான சகோதரனே சகோதரியே, அது ஒன்றும் இல்லை. There's no suffering at all. பாடே இல்லை. Life with Jesus is such a happy life. இயேசுவோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கை சந்தோஷமான Oh, வாழ்க்கை. it's such a life of joy. அது மிகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு Oh, வாழ்க்கை. it's such an excitement to be with Jesus. இயேசுவோடு இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். One man sang like this. ஒரு மனுஷன் இப்படியாக பாடினான், Not for ease or worldly pleasure, உலகத்துக்குரிய இன்பத்திற்காக சொகுசுக்காக அல்ல, not for these my prayer shall be. என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் இவற்றிற்காக இருக்காது. Gladly will I toil and suffer. நான் சந்தோஷமாக பாடுபடுவேன், நான் உழைப்பேன். Only let me walk with thee. ஆனால் உம்மோடு கூட நான் நடக்கட்டும், அது மட்டும் போதும். Look at his prayer. அவருடைய ஜெபத்தை பாருங்கள். Lord, I ask only for one thing. ஆண்டவரே, நான் ஒரு காரியம் மட்டும் கேட்கிறேன். Let me walk with you, Lord. உம்மோடு நான் நடக்கட்டும் ஆண்டவரே. Lord, let me be with you all the time. ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உம்மோடனே இருக்கட்டும். Stand by me all the time. எப்பொழுதும் நீர் என் அருகிலே இரும். I want to go towards the cross. நான் சிலுவைக்கு நேராக செல்ல விரும்புகிறேன். I want to embrace the cross. சிலுவையை தழுவி கொள்ள நான் விரும்புகிறேன். Lord, I'm ready to suffer, Lord. ஆண்டவரே, உமக்காக பாடுபட நான் ஆயத்தமாய் I இருக்கிறேன். ask only for one thing. ஒரே ஒரு காரியத்தை தான் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. Please be with me. தயவு செய்து நீர் என்னோடு இரும். சிலுவை நோக்கியே உம்மடி தொடர வல்லமை தாருமே இயேசுவே எனக்கு. சிலுவை நோக்கியே உம்மடி தொடர வல்லமை தாருமே இயேசுவே எனக்கு. நேசிக்க ஈகத்தில் வேறாரும் அருகிலே நீரன்றி பரத்தில் யாரும் இல்லை. நேசிக்க ஈகத்தில் வேறாரும் அருகிலே நீரன்றி பரத்தில் யாரும் இல்லை. சிலுவை நோக்கியே உம்மடி தொடர வல்லமை தாருமே இயேசுவே எனக்கு. சிலுவை நோக்கியே உம்மடி தொடர வல்லமை தாருமே இயேசுவே எனக்கு.
தொடர வல்லமை தாருமே இயேசுவே எனக்கு நேசிக்க இகத்தில் வேறாரும் அருகில் நிரந்தி பரத்தில் யாரும் இல்லை 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 நேசிக்க இகத்தில் வேறாரும் அருகில் நிரந்தி பரத்தில் யாரும் இல்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து தேவ சமூகத்தில் நான் சோதனம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆனபடினால ஒவ்வொரு விஷயமா பிரதர் யோபு சொல்லுவா, நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அநேக வருடங்களுக்கு பிற்பாடு இந்த நாகமலை புதுக்கோட்டையில் இப்படிப்பட்டதான ஒரு வேத பாடத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதற்கான உபவாச ஜபத்தையும் கூட கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதற்கான ஜப சங்கிலிகள் ஒழுங்கான முறையில கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நடத்தப்பட்டது. அந்த ஜபம்தான் இன்று கர்த்தர் இப்படிப்பட்டதான மேலான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேத பாடத்தை நாம் எல்லாரும் காண அது ஒரு கிருபை செய்தது. அதற்காக நம்ம எல்லாரும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, விசேஷமாக இங்கு நடந்ததான அந்த பவனியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிற பிரகாரம் எலெக்ஷன் நாட்களாக இருந்தாலும் கூட கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையில அதற்கான அப்ளிகேஷன் கொடுக்கவும் அடுத்த நாள் அதற்கான அனுமதியை பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். மாத்திரமல்ல, அநேக ஜனங்களை கர்த்தர் இந்த பவனிக்கு கொண்டு வந்து மேலான அவருடைய வழி நடத்துதலினால் மிகப்பெரிய அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் அதில் உள்ளதான நட்சத்திரங்களையும் மாத்திரமல்ல அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய சர்வ வல்லவராக அவர் இருந்தாலும் அவர் நம்ம எல்லாருக்கும் சொந்த தகப்பனாயிருந்து இயற்கையை மிகவும் அனுகூலமாக அவர் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில கர்த்தர் இம்மட்டும் இந்த சீதோஷ்ண நிலையை அருமையாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் அவன் வனாந்தரத்திலிருந்து அவன் கூப்பிட்டாலும் கூட அநேக ஜனங்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவனுடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்டார்கள். அதுபோல இது மதுரை பட்டணத்தின் ஒரு புறநகர் பகுதியாக இருந்தாலும் கூட கர்த்தர் அநேக ஜனங்களை மிகவும் பத்திரமாக அவர் கொண்டு வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஏன் இந்த பாடுகள் என்பதை பற்றியதான இந்த விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக அநேக ஜனங்கள் அநேக இடத்திலிருந்து வந்தார்கள். கிருபையாக அதற்குரியதான விளக்கத்தை கனத்துக்குரிய பரிசுத்தவானை கொண்டு மிகவும் அழகாக எல்லாருக்கும் அருமையாக வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, மிகவும் அருமையாக நாம் எல்லாரும் உட்காருவதற்கு வசதியாக இந்த பந்தலை அமைத்து கொடுத்ததான பிரதர் ராஜு அவர்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஒளி அமைப்பாளராகிய திரு தாமஸ் ஆர்டி எலக்ட்ரிக்கல்ஸ் மிகவும் சிறந்த முறையில் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர்கள் அமைத்தார்கள். அதற்கேற்றதான ஒரு ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நாம் இந்த வேத பாட கூட்டத்தை நம்முடைய விசுவாச வீட்டிலேயே வைத்து நடத்தக்கூடியதான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த இடத்தை திரு மு. தர்மராஜா, அதாவது வழக்கறிஞர், அவர் மிகவும் பெருந்தன்மையாக எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் போய் கேட்ட உடனே ஒரு சில விசுவாசிகள் தான் முதலாவது சென்றார்கள். அப்பொழுதே அதற்குரியதான அனுமதியை அவர் வழங்கினார். மாத்திரமல்ல, கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக இப்படிப்பட்டதான ஒரு அனுமதியை அவர் வழங்க செய்தாரோ அந்த நோக்கம் அவர்களுடைய குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, கனத்துக்குரிய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கற்றுக்கொண்டு வந்தார். பரிசுத்தவான்களுடைய சமூகம் எப்பொழுதும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டதான அந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் மேலான ஆசீர்வாதமான ஒரு சமூகம் நம்ம மத்தியில வந்திருந்தபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, காலை ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்தார். விசேஷமாக இன்று மதியம் நடந்ததான இந்த வாலிபர் கூட்டத்தையும் கூட கர்த்தர் அதீதமான ஒரு ஆசீர்வாதத்தினால் அவர் ஆசீர்வதித்தார். மேலான அவருடைய பிரசன்னங்களும் வாலிபர்கள் ஒருபோதும் இடறி போகாத வண்ணம் அவர்களுக்கு ஏற்றதான ஆலோசனைகளும் தூதுகளும் வரத்திலிருந்து அனுப்பப்பட்டு எல்லா வாலிபர்களையும் அதிக உற்சாகப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நடந்ததான பாடல் ஆராதனை, விசேஷமாக பாட்டு படுக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏராளமான கிருபையையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, விசேஷமாக மொழிபெயர்ப்பாளரையும் கூட கர்த்தர் கொண்டு வந்தார். மிகவும் வல்லமையாக வாக்கு வல்லமைகளை கொடுத்து கர்த்தர் பிரயோகித்தபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏன் இந்த பாடுகள் என்பதை பற்றியதான இந்த விளக்கங்களை அறிந்து கொள்ளும்படியாக அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக இங்கு நடந்ததான அநேக வேளைகள் உண்டு. எல்லாவற்றையும் விசுவாசிகள் மிகவும் அருமையாக ஒருமனப்பட்டு மிகவும் அதிக பிரயத்தனம் எடுத்து மேலான ஒரு மனப்பூர்வமான இருதயத்தோடு கூட பாடுபடுகிற ஒரு சிந்தையோடு கூட எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்து மிகவும் அழகாக செய்தார்கள். ஆகவே ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த வேத பாடத்திற்கு விரோதமாக எத்தனையோ சாத்தானின் வல்லமைகள் வந்த போதிலும் கிருபையாக கர்த்தர் தாமே சாத்தானின் தலையெல்லாம் நசுக்கி பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும்படியாக மிகவும் அருமையாக இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஞானாகுன்னது கிருபையாலே, கிருபையாலல்லாதோ நில்லை. ஞானாகுன்னது கிருபையாலே, கிருபையாலல்லாதொன்னில்லை. அனுதினம் நாதானின் இரவில் நின்றும் கிருபமேல் கிருபையால் நிறைகிறமே. அனுதினம் நாதானின் இரவில் நின்றும் கிருபமேல் கிருபையால் நிறைகிறமே. ஞானாகுன்னது கிருபையாலே, கிருபையாலல்லாதொன்னில்லை. ஞானாகுன்னது கிருபையாலே, கிருபையாலல்லாதொன்னில்லை. அனுதினம் நாதானின் இரவில் நின்றும் கிருபமேல் கிருபையால் நிறைகிறமே. 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 இப்படிப்பட்டதான கூட்டத்தை நடத்தும்படியாக அருமையான தம்முடைய மகனை பிரதேஜும் கூட ஆண்டவர் கொண்டு வந்தார். அவரை இன்னும் சரீரத்துக்கு பலப்படுத்தணும். இன்னும் 1000-14 வல்லமையா எடுத்து கருத்து பாவிக்க வேணும். இன்னும் அவருக்கு ஏற்ற கிருபை சரீர சுகம்பலன் ஆரோக்கியத்தை வல்லமையெல்லாம் தந்து வல்லமையா எடுத்து பாவிக்க முடியாது. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணோம். கதுரா இயேசுவே நம்முடைய கத்தாவே இன்னும் புதிய அபிஷேகம் தார், புதிய கிருபைகளை தார். கடைசி வரி இந்த கத்தாவே ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ள மாட்டேன், இன்னும் மகிமைப்படுத்த மாட்டேன். 1000 புரோஜனப்படுத்த கதுரா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதாவானா கதுரா. ஆமென். ஆண்டவரே மாற்றம் ஆசீர்வதிமையா, ஆசீர்வதிமையா, ஆசீர்வதிமையா. ஆமென். செபதட்டபடியால் ஸ்தோத்திரம் அண்ணா. நம்முடைய நடத்திப்புக்காரும் கூட பிரதர் அனுப்பி கொடுக்கும்படியா சந்தோஷத்தோடு அனுப்பி கொடுத்தார்கள். அதற்காக ஸ்தோத்திரம் அண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரு கூட மியூசிக் பாட்டும் கூட வந்து நமக்காக உதவி செய்தார்கள். கர்த்தர் அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேணும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக வேண்டி தேவனுடைய நாம மகிமைக்காக இவ்வளவு தூரம் பாடுபடும்படியாக கொண்டு வந்து பாடுபட்டார்கள். அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவா. விசேஷமாய் இன்று முதல் வரைக்கும் கூட்டத்தின் ஆரம்பத்தில் இதுவரைக்கும் எந்த விதமான விபத்தோ ஆபத்து மசல் ஒன்றும் அல்ல. இன்னும் கூட இம்மட்டும் காத்த தேவன் எல்லாருடைய வீடுகளிலும் எல்லா நாளும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய மதுரை ஊழியங்கள்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணோம். எல்லா லோக்கல் ஊழியர்களும் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணோம். நம்மளுடைய சென்று பிரிந்தாலும் கூட தேனியில இருந்து பரமக்குடியிலிருந்து எல்லா ஊழியர்களும் வந்தாங்க. ஒற்றுமையா பாடுபட்டார்கள். கர்த்தர் அவங்களை கொண்டு வந்து செய்த ஊழியர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேனி ஊழியத்தை அந்த லோக்கல் ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரமுடி ஊழியத்தையும் அந்த லோக்கல் ஊழியம் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையிலே இயேசு வெளிப்படுவார். மகிமையிலே இயேசு வெளிப்படுவார். மகிழுடன் காண்போமே அந்நாளிலே. மகிழுடன் காண்போமே அந்நாளிலே. சீயோனின் நற்பணி செய்திடுதே. நித்திய காலமாய் ஆனந்திப்போம். சீயோனின் நற்பணி செய்திடுதே. நித்திய காலமாய் ஆனந்திப்போம். மகிமையிலே
சமூகத்தில் நமக்கு ஆவியில் நிறைய இடம் இல்லாதபடினால நான் துக்கப்படுறேன். ஆனாலும் கூட ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு அபிஷேகத்தோடு கூட இருக்கிறார். அதனால இம்மட்டும் நம்மளை ஆசீர்வதித்தார், இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணும். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தபடி நம்மோடு கூட இருக்கிறாருக்கா. ஸ்தோத்திரம் பண்ணும். நம்ம புத்திக்கும் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு இருக்கிறார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வரும்போது நம்ம எவ்வளோ பலகீனர், புத்தி உள்ளவர், குறை உள்ளவர் கண்டு உணர்ந்தோம். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு தருணத்தை நமக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணும். இனிமையாவது நம்ம கேட்கப்பட்ட வசனத்தபடி ஜீவித்து ஜெயாளிகளாக காணப்பட பாடுகள்ல சந்தோஷமா கழிவுற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணும். மகிமையிலே இயேசு வெளிப்படுவார். மகிமையிலே இயேசு வெளிப்படுவார். மகிழுடன் காண்போமே அந்நாளிலே. மகிழுடன் காண்போமே அந்நாளிலே. சீயோனின் நகரி வீதியிலே நித்திய காலமாய் ஆனந்திப்போம். சீயோனின் நகரி வீதியிலே நித்திய காலமாய் ஆனந்திப்போம். மகிமையிலே இயேசு வெளிப்படுவார். மகிமையிலே இயேசு வெளிப்படுவார். மகிழுடன் காண்போமே அந்நாளிலே. மகிழுடன் காண்போமே அந்நாளிலே. சீயோனின் நகரி வீதியிலே நித்திய காலமாய் ஆனந்திப்போம். 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதாவாய தேவனுக்கா ஸ்தோத்திரம் பண்ணும். குமாரனாய கிறிஸ்துவுக்கா ஸ்தோத்திரம் பண்ணும். பரிசுத்தாவிற்கா ஸ்தோத்திரம் பண்ணும். ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடும் துதிக்கிறோம். நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த தேசத்தை நேசித்து இப்படிப்பட்டதான விசேஷிக்கப்பட்டதான கூட்டங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி தந்தபடினால நன்றியோடும் துதிக்கிறோம். இந்த 4 நாட்கள் விலையேறப்பட்டதான சத்தியங்களை கேட்கும்படியாக கர்த்தருடைய ஆவியான உதவி செய்தபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் நடந்ததான ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் புறப்படுத்த ஆசீர்வதித்தபடினால நன்றி செலுத்துகிறோம். எத்தனை விதமான தடைகள், போராட்டங்கள் இருந்த போதிலும் எல்லா தடைகளை நீக்கி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருந்தபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாட்களும் செய்ததானே எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்திலே கடைசி நாள் கூட்டத்திலேயும் கூட ஆண்டவரே, நீர் வல்லமையா எங்களோடு கூட இடப்பட்டபடினால துதிக்கிறோம். நீர் பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படாத வேலையை நோக்கி இருக்கிறதான நமக்கு கர்த்தாவே, பாடுகளின் மத்தியில் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்கும் என்று இந்த மாலவேளையில் உம்முடைய ஜனத்தோடு உம்முடைய தாசன் மூலமாக கர்த்தர் பேசினபடினால நன்றியோடும் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிறதானே எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து ஜீவிக்க வேண்டும் என்று இந்த மாலவேளையில் நீர் எங்களுக்கு சொல்லி தந்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிறதான பாடுகளை குறித்து கவலைப்படாதபடி பாடுகளை செய்ததான கிறிஸ்துவை மாத்திரம் முன்வைத்து கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து சந்தோஷத்தோடு ஜீவிக்க இக்காலத்து பாடுகள் அதிகமான கனமையை கொடுக்கும் என்றதான நம்பிக்கையோடு ஜீவிக்க ஒவ்வொருக்கு அதிகமான கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தில் வந்து சத்தியங்களை கேட்டதான எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷம் முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து சந்தோஷத்தோடு கூட கர்த்தாவே, தங்களுடைய ஜீவியத்தை சிலுவையில் பாடுபட்டதான கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் ஜீவிக்க அதிகமான கிருபையை தாரும்.
கர்த்தாவே இந்த தேசத்தில் வந்து புதிதாய் வசனம் கிட்டதான ஜனங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களும் கூட சிலுவையில் பாடுபட்டதான கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த மென்மையான ரட்சிப்பை பெற்று சத்தியத்துக்காக ஜீவித்து நீர் வெளிப்படும் போது அவர்கள் இந்த மென்மையான மகிமை அடைந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் பல தேவைகளுக்காக வந்து ஜெபித்ததானே எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். வியாதிகள், கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டத்திலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் செய்ததான எல்லா கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனம் பேசினதான தம்முடைய தாசனையும் இம்மட்டும் பலப்படுத்தினீர். இன்னும் ஆயிரம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக்கும். தாழ்த்தி வளமுதான கருத்தில் ஒப்படைக்கிறோம். வரை நாள் அதி சீக்கிரமா இருக்கிறபடினால் அந்த நாளுக்கு நல்ல நியாயத்தமாக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அருமையான பிதாவே, நீர் எங்களை நேசித்து அன்பு கூர்ந்து இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை நடத்தும்படியாக திருசித்தம் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய அறிவுக்கு மேலான பெரிய காரியங்கள் இந்த நாட்களில் செய்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து கர்த்தாவே ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ஜனத்தை கர்த்தாவே யாவரையும் வருகையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணுமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். வந்ததான புதிய ஆத்மக்களும் கூட கர்த்தாவே இந்த மேலான உபதேசத்தை கேட்டு நம்முடைய வருகையில் ராஜ்யத்தில் காணப்பட உதவி செய்ய வேண்டும் என்று கஞ்சனம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு அநேக நன்மைகள் செய்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் நன்றியுள்ளவர்களாக உடைய சமூகத்தில் எப்போதும் காணப்பட ஆண்டவரே உங்களுக்கு மறிக்கும் தருணமாக இருந்தாலும் சந்தோஷத்தோடு மறிக்க உங்களுக்கு ரீதியம் தாரும், கிருபையை தாரும், அபிஷேகத்தை தாரும். கர்த்தாவே லேசான ஒருத்தருந்து நீங்க நம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் கர்த்தாவே காணப்பட உதவி செய்யும். அந்த ராஜ்யம் சீக்கிரம் வரப்போறபடினால ஸ்தோத்திரம். அந்த ஆளுகை சீக்கிரம் கர்த்தாவே வரப்போறபடினால ஸ்தோத்திரம். அந்த கர்த்தாவே அந்த ராஜ்யத்தில் கர்த்தாவே நாங்கள் யாவரும் இந்த ஆளுகையில காணப்பட அடையாளுக்கு உதவி செய்யும். தாழ்த்துறோம், வெறுமையாக்குறோம், இந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஜெபங்களை கட்டபடியால் ஸ்தோத்திரம் அண்ணா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் கூட வருக மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.